ஓம் அகத்தீசாய நம. 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 அன்புள்ள பெரியோர்களே, தாய்மார்களே, வணக்கம். அன்பர்கள் திரு நடவண்டவர்கள் ஞானிகள் போட்டி தொகுப்பை படித்தார்கள். அன்பர் சுப்பண்ணன் அவர்கள் ஆசான் திருஞான சம்பந்தர் எழுதி அருளிய கோளறு பதியத்தை பாராயணம் செய்தார்கள். அன்பர் கருணாகரன் அவர்கள் வான்புகழ் வள்ளுவன் இயற்றிய திருக்குறளை படித்தார்கள். முறையே அவர்களுக்கு அகத்தீசன் ஆசியும் ஞானிகள் ஆசியும் உண்டு. இங்கே நடைபெறுகின்ற அத்தனை செயல்களும் ஆசான் ராமலிங்க சாமிகள், மாணிக்க வாசகன், தாய்மான சாமிகள், அகத்தீசன் போன்ற பெரிய மகானுடைய ஆசியால் நடைபெற்று வருகிறது. எங்கே உண்மையான உண்மை இருக்கின்றதோ அங்கே தொடர்ந்து நல்லது நடக்கும். எங்கே உண்மை இல்லையோ இடையிடையே தடைபட்டு போகும். இடையிடையே தடைப்பட்டால் அங்கே ஏதோ குறைபாடு இருக்குதுன்ற அர்த்தம். இங்கே உண்மை இருக்கு. உண்மை இருப்பதால் தான் தொடர்ந்து நற்காரியம் நடந்து வருகிறது. கிட்டத்தட்ட 13-15 ஆண்டுகளாக தொடர்ந்து அன்னதானம் நடந்து வருகிறது. இது கூடும் குறையும், அவ்வளோதான். இல்லை என்று இல்லை என்ற பேர் இருக்காது. இடையில் தண்ணீரும் பொதுமக்கள் கொடுத்துருக்குறோம். அடுத்து அடிவாரத்திலும் சாப்பாடு நடக்குது. பல கிராமத்தில் நடந்துகிட்டு இருக்கு. எல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்கு. தொடர்ந்து ஒன்று நடக்குது என்றால், ஒரு நல்ல காரியம் நற்காரியம் நடக்குது என்றால் அங்கே தலைவன் இருக்க வேண்டும். இல்லை என்றால் நடக்காது. அப்போ என்ன செய்கிறார்கள்? அன்பர்கள் தொடர்ந்து தன்னுடைய கடமையை செம்மையாக செய்கிறார்கள். ஒரு நற்காரியம் நடக்குது என்றால் இங்கே தொண்டர்கள் செயல்படுகிறார்கள் என்று அர்த்தம். அதுக்கு ஆட்சி ஞானிகளும் ஆட்சி வழங்குகிறார்கள். அப்போ இந்த உண்மைக்கு என்ன காரணம்? அன்பர் மாதவன் சொன்னது போல் உண்மையான தலைவன் யார் என்று நாங்கள் பூஜை செய்திருக்கிறோம். முன் செய்த நல்வனை, இல்லைன்னா நாங்களும் சிறுதை வழிபாட்டில் ஈடுபட்டிருப்போம். முன் செய்த நல்வனை காரணமாக ராமலிங்க சாமிகள், மாணிக்கவாசகன், ஆசான் ஞான பண்டிதன், திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசு, பதஞ்சலி, அருணகிரி போன்ற பெரிய மகான்களுடைய திருவடியை பற்றி பூஜைக்கு வாய்ப்பு கிடைத்தது. அவர்கள் தான் எந்த நேரத்தில் அழைத்தாலும் வரக்கூடிய வல்லமை உள்ளவர்கள். அப்படிப்பட்ட ஆசானை தினம் பூஜை செய்து வந்தோம். கிட்டத்தட்ட நானும் 30-35 ஆண்டுகளாக கிட்டத்தட்ட 40-45 வருஷமாக ஞானிகள் பூஜை செய்திருக்கிறேன். எனக்கு அறிவு போட்டு செய்திருக்கிறேன். அதை தான் மக்களுக்கு சொல்லி வருகிறேன். 45 ஆண்டுகளாக இதுவே மைய கருத்து. ஞானிகளை பூஜை செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். தினம் காலை 5 மணிக்கு எதிரிக்க வேண்டும். காலை கடையை முடித்து 6 மணிக்கெல்லாம் தியானம் செய்ய வேண்டும். திருவிளக்கு வைக்கலாம். இதை மின்னு விளக்கு இருப்பதனாலே திருவிளக்கு அவசியம் இல்லை, இருந்தாலும் குற்றம் இல்லை. திருவிளக்கு வைத்து அல்லது இதுபோல் மின் விளக்காக இருந்தாலும் காலையில் இருந்து காலை கடை முடித்து விட்டு சாயஸ்தாங்கமாக விழுந்து வணங்க வேண்டும். சாயஸ்தாங்கமாக விழுந்து வணங்கி கேட்க வேண்டும். என்ன கேட்க வேண்டும்? எல்லாரத்தார்கள் அவர் குடும்ப பிரச்சனையை கேட்கலாம். இந்த துறையில் வருகின்ற மக்கள் அடியேன் ஜென்மத்தை கடைத்திட்ட வேண்டும் என்று கேட்க வேண்டும். ஜென்மத்தை கடைத்திட்ட வேண்டும், அடியும் வீடு பேர் அடைய வேண்டும், மோட்சலாபம் அடைய வேண்டும். அதுக்கு நீ தான் அருள் செய்யணும்னு கேட்போம். அதுக்கு ஒரு பரிபக்குவம் வேணும்னு கேட்போம். ஒரு 10 நிமிஷம் நாமத்தை சொல்லுவோம். எங்களுக்கு உரிய பிராணாயாமம், யோக பயிற்சி செய்வோம். ஒரு 1/2 மணி நேரம், அதுக்கெல்லாம் 1/2 மணி நேரத்துக்குள்ளே முடிச்சுக்குவோம். அப்புறம் விழுந்து வணங்குவோம். ஆரம்பத்தையும் விழுந்து வணங்குவோம். வணங்கிட்டு பிறகு நாமத்தை சொல்லுவோம். கொஞ்சம் சேர்த்து பிராணாயம் செய்வோம். ஆசான் சொன்னபடி பிராணம் செய்வோம். எல்லோரும் பிராணாயாமம் அல்ல யோக பயிற்சி செய்யக்கூடாது. அது நோய்க்கு இடமாகும். குடல் புண்ணு வரும், செத்து போவார். நோய் வரும், செத்து போவார். ஆனால் சைவ உணவாக இருக்க வேண்டும். இல்லறத்தார்கள் கடைபிடிக்கும் போது சைவ உணவாக இருக்க வேண்டும். ஒரு உயிரை கொன்று அந்த உடம்பை உண்ணுவதனாலே வினை சூழும். ஆக சைவ உணவு சாப்பிட வேண்டும். தினம் பூஜை செய்யாமல் இருக்கக்கூடாது. எந்த பிரச்சனை இருந்தாலும் தினம் 10 நிமிஷம் ஒரு 1/2 மணி நேரம் பூஜை செய்யணும். அப்போ சைவ உணவு சாப்பிட்டு அளந்து சாப்பிடணும். இது சைவ உணவு என்பது 2 இப்போ நாங்கள் உப்பு இல்லாமல் சாப்பிட்றோம். அது ரொம்ப கடினம். அது ஆரம்பத்தில் அது ரொம்ப எல்லோரும் கஷ்டம்தான். அதுக்கு அமைப்பு இருந்தால் சாப்பிட்லாம். அதுக்கு தலைவன் ஆசி இருந்தால் உப்பு இல்லாமல் சாப்பிட்லாம். அப்போ இப்படி ஒவ்வொரு நாளும் கடமை செய்து வர வேண்டும்.
நாங்கள்லாம் காலையில் பூஜை செய்வோம். நடுச்சாமத்து 12 மணிக்கு அன்பர்கள் எழுப்பி விடுவாங்க எங்களை. ஒரு 7-8 பேர் தினம் முறையாக இரவு 11-12 மணிக்கு வந்து எழுப்பி விடுவாங்க. அதுக்கப்புறம் தீபம் குளிச்சுட்டு, அதுக்கப்புறம் குளிக்கணும் விஷயம் இல்லை, குளிச்சுட்டு ஒரு 10 நிமிஷம், ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் உட்காந்து தீபம் ஏற்றி தியானம் செய்வோம். பிறகு 5-5:30 மணிக்கு ஒரு அன்பர் வருவார். அவர் 5 மணிக்கு எழுப்பி விட்டுவார். அப்புறம் பிடிச்சி பூஜை செய்வோம். மத்தியானம் பூஜை செய்வோம், சாயந்தரம் 5 மணிக்கு பூஜை, இப்படி தொடர்ந்து பூஜை செய்தல். இது ரொம்ப கடினம்னா முடிந்த அளவு செய்யலாம். யாருமே முடியாதது செய்ய முடியும். இப்படி செய்து வந்தால் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம். இல்லாதவர்கள் என்ன செய்ய வேண்டும்? தினம் ஒரு காலையில் ஒரு 10 நிமிஷம் தியானம் செஞ்சால் போதும். குடும்ப பெண்கள் காலையில் 5-5:30-6 மணிக்கு எழுந்திரிச்சு கடை முடிச்சுட்டு குளிச்சுட்டு உட்காந்து ஒரு 10 நிமிஷம் திருவிழக்க வேண்டிய அவசியம் இல்லை, இருந்தாலும் செய்யலாம். உட்காந்து ஓம் அகத்தி சாயனமோ, ஓம் நந்தி சாயனமோ, ஓம் ராமன் இது திருமல தேவாயனமோ இந்த நாமத்தை சொல்லலாம், வணங்கிட்டு கடமை செய்யலாம். இப்படி செய்து வந்தால் பெண்களும் முன்னேற்றம் அடையலாம். அப்படி பெண்கள் செய்தானே நல்ல பண்புள்ள புத்திர பாக்கியம் உண்டாக்கும். குடும்பத்தில் அமைதி இருக்கும், நோய் நெடி வராது, வறுமை இருக்காது, குடும்பம் ஒரு அமைதியாக இருக்கும், குடும்பத்து ஒற்றுமை உண்டாகும் பெண்கள் பூஜை செய்தால். ஆண்கள் பூஜை செய்தால் தொழில், வியாபாரம், தொழில், உத்தியோகம், அவர் எதை மேற்கொள்கின்றாரோ அந்த தொழில் நல்லபடி இருக்கும், நோய் நொடி இருக்காது, விபத்து நடக்காது ஆண்கள் செய்தால். அதுக்கப்புறம் இது கேட்கணும். இப்போ நாங்கள் கேட்குறோம், எனக்கு ஒன்று வேண்டாம், உன் திருவடியை மட்டும் பூஜை செய்து ஜென்மத்தை கடத்திட்டு வேண்டும். எதை ஒன்று வேண்டும்னு கேட்கும்போது அது மூலமாக பிறைய வரும். துறவிகளுக்கு மட்டும் சொல்கிறேன். இப்போ இந்த அதிகாரம் துறவை விரும்புகிறவர்கள் அந்த முற்றுநிலை கடைசி படி இதுதான். வேற எனக்கு ஒன்று வேண்டாம், எதுவுமே நான் விரும்பவில்லை, உன் தினமும் திருவடி பூஜை செய்து ஜென்மத்தை கடைத்தேற்ற வேண்டும், அந்த ஒன்று மட்டும் கொடுத்தால் போதும் என்று கேட்கணும். அதான் கடைசி வேண்டுகோள். மற்றதெல்லாம் நித்திய அன்னதானம் நடக்கணும், போகணும், வரணுதெல்லாம் இதெல்லாம் ஒரு பண்பு, இது தர்மத்துக்காக. ஆனால் கேட்க வேண்டியது தான், மற்றது எல்லாம் வேண்டாம், இது ஒன்று மட்டும் கொடுத்தா போதும். தினம் பூஜை செய்து ஆசி பெற்று பெருக்கரிய மானுட பிறவி பெற்றிருக்கிறோம். இந்த பிறவியை பயன்படுத்த வேண்டும். இனி பிறவி மீண்டும் ஒரு பிறவி வருமேனால் இது போன்ற என்ன வருமோ வராது. ஆகவே இந்த பிறவிலேயே எனக்கு அந்த வாய்ப்பு தர வேணும்னு கேட்குறோம். அதுதான் கடைசி வேண்டுகோள். மற்றதெல்லாம் அவன் கதை. இது அன்னதானம் செய்யணும்னு கேட்குறது தான் அது தர்மகாரித்து. எனக்கு ஒன்று வீடு அல்லது ஒரு அதான் அந்த அந்த வேண்டுகோளில் வந்து நிலையாமல் இருக்கக்கூடாது. எனக்கு ஒன்று வேண்டாம், அன்னதானம் செய்து போகிறதெல்லாம் வந்து ஆசான் தருவார், செஞ்சுக்கிட்டு இதுதான் இந்த முறை. இப்படி செய்து வந்தால் நல்லது. அப்படி தான் ஜென்மத்தை கடத்த முடியும், துறவு மேற்கொள்ள உண்டு. இப்போ வள்ளுவன் வந்து 10 அதிகாரத்தை இதுக்கு முன்னே சொல்லியிருக்கிறார். அவருடைமை, புலால் மறுத்தல், தவம், கோடா ஒழுக்கம், இப்படி பல 10 அதிகாரம் சொல்லியிருக்கிறார். இது 11வது அதிகாரம் துறவு. இப்போ துறவுக்கு அவர் ஆசான் என்ன சொல்லியிருக்கிறார்? எந்த இதையும் பற்று வைக்கக்கூடாது. அப்படின்னா அவர் எங்கே இருந்தார்? குடும்பத்தே இருந்தார், உலகத்தை விட்டு போகவில்லை. ஆனால் அதுமாரி பற்று வைக்கவில்லை. வீடு வாசல் இருக்கும், மச்சி வீடாகவும் இருக்கலாம், கோபுரமாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் சரி, கூரை வீடாக இருக்கலாம், குச்சி வீடாக இருக்கலாம், எங்கே இருந்தாலும் எதுவும் நான் விரும்பவில்லை, விரும்பாத மனம். அப்போ உலகத்தில் இருந்துக்கிட்டே இருப்பார்கள். உலகத்தில் இருந்து கொண்டே தினமும் பூஜை செய்வார்கள், அவருக்குரிய பிராணாயாமம் செய்வார்கள். இப்படி ஜென்மத்தை தொடர்ந்து செய்துக்கிட்டே வருவார்கள். 10 வருஷம் 15 வருஷம் ஆகலாம், 20 வருஷமும் ஆகலாம். அவருடைய ஊழ்வனை கற்றவர் இருந்தால் அவர் முன்னேறுகிறார். அவருடைய கருத்து, அவருடைய துறவுக்கு என்ன வேண்டும் என்பது அவர் சொல்லும்போது, எதையும் விரும்பாதே. அப்படின்னா விரும்பாதுன்னா வீடு காட்டுக்கு போவதில்லை, இங்கே இருந்து கொண்டே எதையும் பற்று வைக்காதே. இதெல்லாம் அழியக்கூடியதுன்னு ஒரு உணர்வு வர வேண்டும். எத்தனை பொருள் சேகரித்தாலும் இதெல்லாம் அழியக்கூடியது. ஆக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அறிவுள்ளவர்கள், ஜென்மத்தை கடத்திட்டு விரும்புகிறவர்கள் இருக்கும்போதே, நம் நல்லபடி இருக்கும்போதே ஏதாவது தர்மத்தை செய்து கொள்ள வேண்டும் என்ற உணர்வு வர வேண்டும். தர்மத்தை செய்து பிறகு என்று நினைக்கக்கூடாது. நிச்சயம் ஆசான் கைவிட மாட்டான். நாளைக்கு நமக்கு தேவையை நினைக்கிற நமக்கு நாளைக்கு வேணும்னு நினச்சா வேணுங்கிறத கொடுப்பான். அவர்கிட்ட கற்பை குறிச்ச மாற்றி எதை வேணாலும் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அந்த அளவுக்கு கருணை உள்ளவர்கள். அப்போ அன்னதானம் செஞ்சுக்கலாம், நாமும் சாப்பிட்டுக்கலாம், உணவு, உடை, குடும்பத்துக்கு தேவையான நடந்துக்கிட்டே இருக்கும், எல்லாம் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. இருப்பு வச்சு பிற்காலம் நினைக்கும் போது இந்த துறைக்கு ஆகாது. இருக்கும்போது செய்து ஜென்மத்தை கடை தேட்டி கொள்ளணும், புண்ணியத்தை தேடிக்கணும். எந்த அளவுக்கு புண்ணியம் செய்கிறதோ அந்த அளவுக்கு தான் நமக்கு நன்மை உண்டாகும். பூஜையும் செய்கிறோம், ஞானிகளை வணங்குறோம், தினம் பூஜை செய்கிறோம், பூஜை செய்து அருளும் பெற்றுக்கிறோம், புண்ணியத்தை செய்து புண்ணியமும் பெற்றுக்கிறோம். புண்ணியமாக அருள் பணம் இருக்கும்போது முன் செய்த வினையை வெல்கின்ற ஒரே கருவி அதுதான். முன் செய்த எத்தனையோ பாவம் இருக்கலாம். முன் செய்த பாவங்களை வெல்லுவதற்கு புண்ணியமும் அருள் பலம் பூஜையும் தான். பாவங்கள்லாம் நாளுக்கு நாள் தேஞ்சு போகும்.
பாவங்கள் தேய தேய நல்ல சிறப்பறிவு வரும். அப்போ சிறப்பறிவு வந்தால் தான் இந்த துறையை அடைய முடியும். ரொம்ப நுட்பமான துறை. இந்த துறவு என்பது ரொம்ப நுட்பமான துறை. ஔவையார் சொன்னது போல் மயிர்முனையிற் பாதி மனத்தறிவு உண்டேல் அயற்பொண்டும் காதினா. அறிவு ரொம்ப நுட்பமாகணும், மயிர்முனையோட பாதியாகணும். அப்போ ஆரம்பத்தை எப்படி இருக்கும்? கரடுமுடாக தான் இருக்கும். கரடுமுடாக அறிவு கொண்டு இங்கே வர முடியாது. அப்போ நாளுக்கு நாள் பூஜை செய்ய நம்ம வணங்கக்கூடிய தலைவர்கள் ஞானிகள் எல்லாம் மிக நுட்பமான மிக நுட்பமான அறிவு உள்ளவர்கள். உடம்புல இருக்கிற எல்லா அணுவுக்களையும் பற்றி சிந்திக்கக்கூடியவர்கள். உடம்புல இருக்க எல்லா அணுக்களிலும் பெண்மையும் ஆண்மையும் உண்டு. அந்த அணுக்களுக்கு எந்த அளவுக்கு வெப்பம் கொடுத்தால் அந்த அணுக்கள் சாகாமல் சாகடிக்க முடியும் என்பது அவருக்கு தெரியும். அதான் நுட்பமான அறிவு. அப்போ அந்த அறிவு ஆரம்ப காலத்தில் நமக்கு வரவில்லை என்றாலும் தொடர்ந்து பூஜை செய்து வந்தால் நுட்பங்கள் புரியும். ஆரம்ப காலத்துக்கு புரியாது. ஏன்னா முன் செய்த பாவம் என்ன செய்யும்? சிந்திக்க முடியாது செய்துவிடும். நுட்பமான விஷயத்தை சிந்திக்க முடியாது, கரடுமுரடான இதுவாக இருக்கும். முன் செய்த வினை மிகுதியாக இருந்தால் மூர்க்கத்தனம் இருக்கும், கோபம் இருக்கும், இப்படி அடாத கொனைக்கேடு இருக்கும். முன் செய்த பாவத்தின் சின்னம் அது. அப்போ நாளுக்கு நாள் பூஜை செய்ய கொனைக்கேடு தீரும், சாந்தம் உண்டாகும். இப்போ ஆசானை கேட்குறோம். ஆசானை கேட்டு எனக்கு என்ன முன்கோபமாக இருக்குது, இது என்னை பாவியாக்கும் போல் இருக்குது, இன்னும் எனக்கு பொருள்பட்டு இருக்குது, அதில் நீங்க வேண்டும் அப்படின்னு கேட்குறோம். இப்படி ஒன்றாக கேட்டு வந்தால் பிறகு அந்த நுட்பமான இடத்துக்கு போகலாம். சுழிமனை கதவு என்று சுழிமனை என்று சொல்லப்பட்ட ஒரு ரகசியத்தை அறியலாம். சுழிமனை ரகசியத்தை அறியறதுக்கு நம்மால் முடியாது. பெரியவங்க ஆசிர்ந்தால் தான் சுழிமனை அறிய முடியும். அதுக்கு தான் அடிப்படை படிக்கட்டுகள் சரிகை, கிரிகை, யோக, ஞானம். சரிகை மார்க்கம் என்பது முறையோடு எல்லாரும் நடத்துதல், நெறிக்கு உட்பட்டு பொருள் சேர்த்தல், மனைவி மக்கள், விருந்து, தாய் தந்தை, உறவினர்கள், இப்படி எல்லாம் நற்காரியம் செய்து வருவது சரிகை மார்க்கம். கிரிகை மார்க்கம் என்பது தினம் தியானம் செய்தல், ஞானிகளை அறிந்து பூஜை செய்து கிரிகை மார்க்கம். யோக மார்க்கம் என்பது மூச்சு காற்றோட இயல்பு, அது எப்படி இயங்கிட்டு இருக்குது, அந்த எப்படி அதுக்கு நிறுத்துவது, எப்படி கட்டுவது, எப்படி மாற்றுவது, இடகலை பெண்களை என்ன, எப்படி சுழிமணி, சிலைகளை பெண்கள் என்ன, அது எப்படி சுழிமணி என்பது எப்படி, இதெல்லாம் யோகத்தின் மார்க்கம். அப்போ சுழிமணிகளுக்கு ஆசான் என்ன செய்வான்? ஞான பண்டிதன். இதுக்கெல்லாம் தலைவன் சுப்பிரமணியர் தான், வேறு யாரும் அதுக்கு அதிகாரம் கிடையாது. இந்த உலகத்திலேயே வாசி நடத்தி கொடுக்கறது ஆசான் சுப்பிரமணியர் தான். அவன் அந்த ஆசான் ஞான பண்டிதன் பல கோடி ஆண்டுகளுக்கு முன்னே தோன்றியவர். அவர் தான் இந்த உண்மையை தெரிந்து கொண்டார். இயற்கையை வெல்லுவதற்கு ஒன்றே ஒன்று. இந்த இலைகளை இடது பக்கம் வருகின்ற காற்று சந்திரகளை, வலது பக்கம் வருகின்ற காற்று சூரியகளை, ரெண்டும் சேர்த்து புறம்பு தோடுகின்றால் சுழிமுனை. இந்த இயற்கை, இதே இயற்கை தான். உலகம் தோன்றியிருந்தே இந்த மூச்சு காற்று வந்துக்கிட்டே இருக்குது. நம்ம பிறக்கும் போதே நாம் மூச்சு காற்று விடுவோம், வாங்குவோம். ஆனால் இந்த காற்றை முறைப்படுத்தி புறம்புத்தி செலுத்துவது சுப்பிரமணியர் தான். அவன் ஆசை இல்லாமல் அசைக்க முடியும், ஒன்றுக்கு செய்ய முடியாது. அவன் எப்படி அருள் செய்வான்? ஆசா ஞான பண்டிதன் அருள் செய்யணும். ஞானிகள் எல்லாம் தினமும் பூஜை செய்து வந்தால் புண்ணியம் பெருகினாலும் அருள் பலன் பெருகினால் ஆசான் இறங்குவான். இறங்கி நம்மோடு சார்ந்திருந்து என்ன செய்கிறான்? தொடர்ந்து வருகின்ற பிறவிக்கு காரணமான காமத்துக்கு காரணமான ஊனை உருக்கி விடுவான். அதுதான் அவருக்கு வேலை. ஆசானுக்கு அந்த ஆற்றல் உண்டு. அவருக்கு தேகம் காமமற்ற தேகம், நம்ம தேகம் காமம் உள்ள தேகம். அப்போ என்ன செய்கிறான்? நல்வனை பெருகிடுச்சு, நேரம் வந்துடுச்சு அவனுக்கு. சரி, இவனுக்கு வாசி நடத்தி கொடுத்தால் 25-26 வருஷம் உப்புலாமல் சாப்பிடுவானா? இல்லை பெண்கள் நாட்டம் இருக்குமா? அது பொருள் வெறியை நான் மாறுவானா? ஜாதி வெறியை நான் மாறுவானா? இல்லை யானென்று கருவம் கொள்வானா? சரி, இவனுக்கு அருள் தந்தால் யாரேன்னு பஞ்சபராரி ஏழை எளியவன் பகைவர்கள் எதை செய்த உடனே சபிச்சிருவானோ என்று பார்க்கிறார்கள். சரி, இவனுக்கு அந்த பக்கம் வந்துடுச்சு. யார் என்ன பேசினாலும் சரி, காரி துப்புனாலும் சரி, தொடச்சிக்கிட்டு போகிற அறிவு வரணும். அவன் பக்கம் வந்துடுச்சு அவனுக்கு. அவன் அந்த இது பேசினான், இவன் இது பேசினான், அவன் கொடுமைகாரன், அவனுக்கு அழியணும், இப்படியெல்லாம் நினைப்பு இருக்காது. கடைசி எல்லைக்கு வந்துடுவான். அது செய்ய முன் செய்த வினைக்காரமாக பேசுகிறான், போடா தள்ளிடுன்னு நினைக்கிறான். அப்போது இவனுக்கு அருள் கொடுத்தால் அந்த அருளை பகையை முடிப்பதற்காக அல்லது பகையை அழிப்பதற்காக இவன் செய்து விடுவானோ என்று ஆராய்ந்து பார்ப்பார்கள். இப்போ நீண்ட காலம் நீண்ட வாசி நடத்தி கொடுத்தால் என்ன செய்வான் என்பதை முன்னமே எல்லாம் வடிகட்டி வர சொல்ல பார்க்குறான். சரி, பக்கம் இருக்கவனுக்கு இவனுக்கு அருள் செய்தால் நிச்சயமாக எல்லாருக்கும் நல்லது செய்வான். இந்த துறையை பற்றி எல்லோருக்கும் சொல்லுவான். சொல்லி அவர்களும் நிலை உயரச் செய்வான். இவனுக்கு என்ன, யார் இவனுக்கு கொடுமைப்படுத்தி பேசுகிறாலும் சபிக்க மாட்டான் என்ற பக்குவம் வந்ததுக்கப்புறம் பூர்ணமாக இறங்கி அருள் செய்வார்கள். பக்குவம் வந்துருச்சு அவனுக்கு. இல்லை என்றால் என்ன செய்வார்கள்?
இவனுக்கு வாசி நடத்தி கொடுத்தாலும் இவன் சமயத்தில் அறுசுவை கண்டு ஒரு அறுசுவையான உணவு கொண்டு அவன் சாப்பிட்டுவான், பத்தியம் முறிஞ்சு போகும். பத்தியம் முறிஞ்சு போச்சுன்னா இதனால் இவனுக்கு அருள் செய்தும் பயனில்லை என்று அவர் நிறுத்தி விடுவார்கள். அடுத்து சரி, அடுத்து ஒரு பெண்கள் விஷயத்தை மயங்குவானா? மயங்க மாட்டான். சரி, கெடியான அந்த புண்ணியம் வந்துருச்சு அவனுக்கு. இந்த திரையவர் கண்ட மக்கள் பெண்களை கண்டு மயங்குறான்னு சொன்னால் பலகீனமாக நிறைய இருக்கணும், முன் செய்த பாவம் அது. அதுலேயும் தப்பிச்சுக்குவான். அறுசுவையை சாப்பிட மாட்டான். சாப்பிடும்போது நிறுத்துனா நிறுத்திக்குவான், தூங்கும்போது நிறுத்தினா எந்திரினா எந்திரிச்சிக்குவான். சரி, இவனுக்கு அந்த பக்கம் வந்துச்சுன்னா உணவில் ஒரு கட்டுப்பாடு, அடுத்து காமதேகமற்ற ஒரு தன்மைகள், அடுத்து பொருள். சரி, இவனுக்கு நாளுக்கு நாள் மக்கள் பெருக காசு சேர்த்து ஆசைப்படுவான். இவன் காசை விரும்ப மாட்டான். சரி, அந்த பக்கம் வந்துச்சு. பொருள் பற்றும் இருக்காது. அதே சமயத்தில் ஏழை பணக்காரன் வித்தியாசம் பார்க்க மாட்டான். ஏன்னா எல்லாம் உயர்ந்த ஒரே மக்கள் தான். இவன் ஏழை என்ன, பணக்காரன் என்ன, இந்த ஜாதி என்ன, அந்த ஜாதி என்ன, எல்லாம் கடவுள் பிள்ளைங்க நினைப்பான். அப்போ அந்த கொனைக்கடி இல்லை, பொறாமை இருக்கா இருக்காது, பொருள் வெறி இருக்கா இருக்காது, காமவெறி இருக்கா இருக்காது, ஜாதி வெறி இருக்கா இருக்காது, பெருந்தன்மை இருக்கும், குற்றத்தை மன்னிக்கக்கூடிய மனப்பான்மை உள்ளவனாக இருப்பான். இப்படி எல்லாம் ஆராய்ந்து பார்த்து சரி இந்த பக்கம் வந்துடுச்சு, இவனுக்கு அருள் செய்யலாம் என்று நினைத்து இதெல்லாம் முன்னமே கிட்டத்தட்ட நம்ம பிறப்பதற்கு முன்னையே முன் செய்த நல்வினை காரணத்தினால் ஆசா ஞான பண்டிதனே என்று கரு கூடுகிறதோ, முன் செய்த நல்வினை இருந்தால், பூஜை செய்து விட்டிருந்தால், முன் செய்து விட்ட குறை இருந்தால் என்று கரு கூடுதோ, அந்த ஜென்மத்தில் தடைப்பட்டு போனாலும் அடுத்த ஜென்மத்தில் என்று கரு கூடுதோ ஆசானும் அந்த கருப்பையில் நுழைந்து விடுவான். அவள் அப்போ தான் இந்த பிறவி ஞானியவர். ஆசான் கருப்பை அந்த ஆண் சுக்கிலமானது தந்தை சுக்கிலம் பாயும் போதே தலைவனும் அணுவாக நுழைந்து விடுவான். நுழைந்து கருப்பையோடு வாழ்ந்து வருவான். கருப்பையோடு கலந்து வந்து இவனுக்கு தேவையான உதவிகளும் செய்து, முன் செய்த வினை இருந்தாலும் அதுக்கு சில பரிகாரத்தை, முன் செய்த வினையை அனுபவிக்க வேண்டிய இருக்கும், அதை யாரும் தடுக்க முடியாது. அவன் கூடவே இருந்து வினையை அனுபவித்து, அவன் கூடவே இருந்து நல்லது உணர்த்தி பைய 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 வினையை நீக்கி, அதே சமயத்தில் தேகத்தின் தேகபந்தம் நீக்கி அந்த இடத்தை கொண்டு வருவார். தலைவன் கலக்காவிட்டால் நிச்சயமாக கொஞ்சம் பிரச்சனை. அதை பூஜை செய்யலாம். அது முன் செய்த விட்ட குறை இருந்தால்தான் தலைவனும் கருப்பையில் கலப்பான், இல்லைன்னா கலக்க மாட்டான். இல்லை நம்மளால் பாடுபட வேண்டியதுதான், பாடுபட்டால் இது தேரிக்கலாம், அவ்வளோதான். ஆக இப்படியெல்லாம் பார்த்து தான் வாசி நடத்தி தருவார்கள். தந்து விட்டால் அவனுக்கு மரணம் இருக்காது. அதான் திருமந்திரம் சொல்லும்போது விண்ணின்றி இழிந்து ஆசா ஞானப்படுதல் எங்கே, உலகமெல்லாம் போற்றக்கூடிய உத்தமன் ஆசானை பற்றி எப்படி சொல்வார்கள் என்றால், எப்படியாவது சுப்பிரமணியர் நாமத்தை சொல்ல வைக்க வேண்டும் சொல்லி காவடி தூக்க வைப்பார்கள், பால்கூடம் எடுக்க செய்வார்கள், அங்கமலை செய்வார்கள். எப்படியாவது அவன் நாமத்தை சொல்லி மக்கள் முன்னேற வேண்டும் என்பதற்காக பல விழாக்கள் செய்வார்கள். சுப்பிரமணியருக்கு எதை செய்வான், பால விஷயம் செய்வான், தேன விஷயம் செய்வான், எதை செய்வான். அது சுப்பிரமணியர் பெருமையை பேச வைக்க வேண்டும் என்பதற்காக செய்யப்பட்டது. அப்போ என்ன செய்கிறார்கள், அவன் எந்த நிலையில் இருக்கக்கூடிய ஆசான் ஞான பண்டிதன் இளம் சூரியனை போன்று இருக்கக்கூடியவன், இளம் சூரியனை போன்று இருக்கக்கூடிய தலைவன், இவனுடைய பக்தியை கண்டு மனமிறங்கி வினைக்கு ஈடாய் மெய்க்கொண்டு அவனுடைய நல்வினை மிகுந்திருந்தால் ஆசான் மனமிறங்கி சாருகிறான். விண்ணின்றி இழிந்து மேலான நிலையிலிருந்து உயர்ந்த நிலை 1008 மாத்து ஒளி உடம்பாகிய அவன் தலைவன் காமதேகமாகிய பக்திக்காகவும் புண்ணியத்துக்காகவும் மனமிறங்கி அதை சாருகிறான். இழிந்து மாறுபட்டு விண்ணின்றி இழிந்து வினைக்கீடாய் மெய்க்கொண்டு, நல்வனை இருந்தால் உடம்புல சார்ந்த, மெய்யின உடம்பு, வினைக்கீடாய் மெய்க்கொண்டு தன் நின்ற தாளை தலைக்காவல் முன்வைத்து குளிர்ச்சி பொருந்திய தன் திருவடியை புருவத்தை செலுத்தி விடுவான். அவனும் உள்ளே சென்று விடுவான். தலைக்காவல் முன்வைத்து உள் நின்று உருக்கி ஓர் ஒப்பில ஆனந்த, அவன் கடந்த என்ன செய்கிறான், உடம்புல இருக்கிற எல்லா வகையான கசடையை நீக்கிடுவான். கசடு நீங்க 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 கொனைக்கடலாம் நீங்கே விடும். கசடு நீங்க நீங்க எல்லா வகையான முன் செய்த பாவங்கள், முன் செய்த வினைகள், காமவிகாரம், பொருள் பற்று எல்லா கொனைக்கடும் தூள விடும். உள்நின்று உருக்கி ஓர் ஒப்பில ஆனந்த கண்ணின்று காட்டி களிம்படுத்தான். நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற எல்லா கசடையும் நீக்கி அவனுடைய என்ன பெற்றிருக்கிறானோ அதே 1008 மாத்து உடம்பாக்குவான். இதை அந்த அளவுக்கு கருணை இருக்கும். அப்போ நம்ம நல்வனை பெருக்கிக் கொள்ள வேண்டும். சரி அப்பயே விட்டு ஆசான் புண்ணியவன் அந்த வாய்ப்பு நிலை என்றாலும் அவன் ஆசி பெற்றுக்கொள்ள வேண்டும். எப்படியாவது சர்க்குருநாதா, சண்முகநாதா, ராமலிங்க எல்லாம் ஒரே அமைப்பு தான். நீங்கள் யாரும் இருக்கல. ராமலிங்க சாமி எடுத்தாலும் சுப்பிரமணியர் தான், அகத்தீசன் எடுத்தாலும் சுப்பிரமணியர் தான், தாய்மான சாமி எடுத்தாலும் சுப்பிரமணியர் தான், பட்டணத்தார் எடுத்தாலும் சுப்பிரமணியர் தான். இந்த உலகத்தில் வாசி நடத்தி கொடுப்பது ஆசான் சுப்பிரமணியர் தான். ஆனால் யாரை கும்பிட்டாலும் அது அந்த பூஜை அவர் தான் போய் சேரும். உலகத்துக்கு ராமலிங்கம்னு சொன்னார். ராமலிங்க சாமி என்ன, ஏன் ராமலிங்க சாமி ஒன்றையும் அவனு ஒன்றுன்னு சொல்கிறார். அவரு ஆமாம் நானும் ஒருவர் தான்.
தான் நான் என்பதும் தன்னை தவிர்த்தானர். இப்போ எல்லா ஞானிகளும் ஆசா ஞானப்படுத்தி எப்படி காமதேகம் அற்றவனோ அதே மாதிரி எல்லா ஞானிகளும் காமதேகம் அற்றவர்கள் தான். சிறிது அழுக்கு இருந்தாலும் மீண்டும் பிறவி வரும். கடைசித்த சொல்ல சிறிது அழுக்கு கண்டாலும் விலகி போகணும். உடம்புல சிறு கசடு இருந்தாலும் மீண்டும் அவன் கருப்பைக்கு செல்ல வேண்டியா இருக்கு. அப்போ கருப்பை செல்லாமல் இருக்கிறதுக்கு உடம்பு காய் சுற்றி செய்வார்கள். இவன் நம்மளால் செய்ய முடியாது. தடையவனே இருந்து உடம்பை சுற்றி செய்து காமயோகர் அற்று போச்சுன்னா அந்த தேகத்துக்கு அழிவு இல்லை. அந்த தேகம்தான் என்றும் அழியாத தேகம். அது நம்மால் முடியாது. சரி, ஏன் நம்மால் முடியாதுன்னா நம்ம பைராக்கி இருக்காது. என்ன காரணம்? துறவு மேற்கொண்டிருப்பான். துறவு மேற்கொண்டாலும் காமதேகமாக இருக்கும். பொருள் வந்தால் பொருள் சேர்க்க நினைப்பான். அதனால் மறுபடியும் வினை சூழும். அது என்ன செய்வார்கள்? அந்த அந்த அழுக்கு தேக அழுக்கு இருக்கக்கூடாது. தேக அழுக்கு இருந்தால், தேகத்தை காமம் இருந்தால் இதயத்தில் அழுக்கு இருக்கும். இதயம் தெளிவு இருக்காது. தேக மாற்றம் அடைய 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 இதயத்தை தெளிவு இருக்கும். தேக மாற்றம் அடையாவிட்டால் தெளிவு இருக்காது. இருட்டா எதை பார்த்தாலும் இருட்டாக இருக்கும். அறியாமை சூழ்ந்திருக்கு. அப்போ அறியாமைக்கு காரணம் உடம்பு தான். உடம்பால் வர கேடு தான் உயிருக்கு வரும். உயிருக்கு வர கேடு தான் மனசுக்கு அறிவுக்கு வரும். அப்போ அறியாமை உண்டு பண்ணும். அறியாமை இருக்குன்றால் அன்றைக்கி காமதேகம் இருக்குன்ற அர்த்தம். சரி, இவ்வளவு பெரிய விஷயத்தை எப்படியா தெரிஞ்சுக்கணும்? வேறு வழியே இல்லை. தொடர்ந்து போராடிட்டு இருக்க வேண்டியது தான். விசாரிச்சுட்டே போகிறோம். திருக்குறள் படிக்கிறோம், அருள்பா படிக்கிறோம், திருவாசகம் படிக்கிறோம். அகத்தீசா, நந்தி சங்கரா, மாணிக்கவாசங்கரா, ராமலிங்க சாமிகளே, நீங்கள்லாம் பெரியவங்க ஐயா, நீங்கள் என்ன பார்த்து அருள் செய்யணும்னு கேட்குறோம். இதே சிந்தனையாக இருக்குது. இதே சிந்தனையாக இருக்குன்னா எவ்வளோ புண்ணியம் செய்யிருக்கணும். அவன் 24 மணி நேரத்தில் ஏதாவது ஒரு 10 நிமிஷமாவது நாமத்தை சொல்லணும், ஜென்மத்தை கிடைத்த நினைப்பே வராது. அது எதை ஒரு 10 நிமிஷம் பூஜை செய்யணும், எனக்கு நேரம் இல்லைம்மா. இந்த ஏன் நேரம் இல்லை? 24 மணி நேரத்தில் உனக்கு நேரம்னா அந்த வேலை இருக்குது, இந்த வேலை இருக்குமா? அவனை கடத்திட்டே விடாது இந்த சூழ்நிலை. அப்படி முயற்சித்தாலும் ஒரு பக்கம் விகார் காமதேகம், ஒரு பக்கம் பிரச்சனைகள், ஒரு பக்கம் கரண் சுமை, ஒரு பக்கம் பல போட்டு பிச்சு தின்னுக்கிட்டு இருக்கும். அவனை ஒட்ட விடாது. இந்த இடையில் அவனுக்கு போதிக்கணும். காலை 5 மணிக்கு எந்திரிக்கணும். இப்போ நண்பரோடு நாளைக்கு 4 மணிக்கு 6 மணிக்கு இங்கே தியானம் செய்ய போகிறாங்க. அப்போ காலை 5 மணிக்கு எந்திரிக்கணும். காலையில் குளிக்கணும். 5:30க்கெல்லாம் வந்து தயாராகணும். எப்படியாவது கிடைத்திருக்கிற மாவட்ட பெரிய பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்ற உணர்வு இருக்கணும். இல்லைன்னு சொன்னால் அது அறியாமை சூழ்ந்து போய் மீண்டும் கிடைத்திருக்கிற மாவட்ட பிறவி தக்கவாறு பயன்படுத்திக்கணும். நேரம் இல்லை, அது வேணும். நீ என்ன தான் பாடுபட்டாலும், நீ எவ்வளோ தான் பாடுபட்டாலும் ஒட்டுறதானே ஒட்டும். ஆகவே இந்த நேரம் இல்லைங்கிறது இந்த அமைப்பு எப்படி இருக்கும்னு சொன்னால், நல்ல நூல் படிக்கும்போது மனசு பொருந்தாது. தனக்கு தேவையில்லாத தன்னை நரகத்தை தள்ளக்கூடிய புத்தகங்களை படிக்கிறது, வீண் வார்த்தைகள் பேசுறது, தேவையில்லான்ட்டு நிறைய பேசிகிட்டே உட்காந்துருப்போம். இவர்கள் என்ன செய்வான்? பேசிட்டு இவர்களும் பேசுவாங்க. மனசுக்குள்ளேயே நினைப்பான், அகத்தீசா மனசுக்குள்ளே தியானம் செஞ்சுக்கிட்டே இருப்பான். உலக நாட்டே பேசிகிட்டே இருப்பான். இல்லறத்தை இருப்பான், வியாபாரம் செய்வான், எல்லாம் செய்துட்டு இருப்பான். சிந்தை மட்டும் உயர்ந்த நிலையில் இருக்கும். இது ரொம்ப பக்குவமான மக்கள், உயர்ந்த லட்சியவாதிகள் தான் அப்படி இருப்பாங்க. மற்றதெல்லாம் என்ன செய்வான்? 24 மணி நேரத்தில் இப்போ வேறு வகையான கதைகள், வேறு பொருளை தேடுதல், அது எப்படி சேகரிக்கிறது, எப்படி காப்பாற்றுறது, நமக்கு பிள்ளைகள் இருக்குது, பிள்ளைங்க சரியில்லையே போச்சு சிந்திச்சு கடைசியில் வெறும் நாள் ஆக்கிடுவான். தர்மகாரம் செய்ய மாட்டான், வெறுங்கையாக போயிடுவான். ஆக இந்த தொழிலாளர் மக்கள் எல்லாம் செய்ய வேண்டும். தியானம் செய்து பழகிக்கணும். தியானம் செய்ய அப்போ ஆசனை கேட்கணும். எப்போ நான் பிறர் வஞ்சித்து பொருள் சேர்க்காது இருக்க வேண்டும், வினை சூழ்ந்துக்கும். பிறர் வஞ்சிக்காத பொருள் வேணும் எனக்கு அப்படின்னு கேட்கணும். இன்னும் பொருளாத காம விகாரம் இருக்குன்னுட்டு அது விடுபட வேணும்னு கேட்கணும். அப்போ இல்லறத்தான் கேட்டால் என்ன ஆகும்? பிரச்சனை வரும் இல்லையா? அது இல்லறத்தான் அது போக்குலேயே போக வேண்டும். உடம்பு எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு போக்குலேயே இல்லறத்தில் இருக்கணும். மனைவி கூட இருக்கணும், பிள்ளைகளை அன்பு காட்டணும், தாய் தந்தைக்கு அன்பு காட்டணும், இருந்த உசரிக்கணும், ஏழை எளிய மக்களுக்கு செய்துக்கணும், இல்லறத்தில் இருந்துக்கணும். காம விகாரத்தை மனைவி மூலம் தீர்த்து கொள்ள வேண்டும். தன்னிலையும் உயர்த்தி கொள்ள வேண்டும். இது ஒரு இல்லறத்துறவு. முற்று பெற்றவன் எதையும் விரும்ப மாட்டான், தூக்கி அஞ்சிருவான். அத்தனை அந்த துறைக்கு வந்தவன் தூளாக்கிடுவான். இதெல்லாம் குப்பை. மனைவியா, மக்களா, பிள்ளைகளா, வாசபந்தமா, உலகமா, சேகரிக்கப்பட்ட பொருளாக, கட்டப்பட்ட கட்டடமா, அத்தனை குப்பை, தூக்கிறான்வான். அதே சமயத்தில் அதிலே இருப்பான். அதுதான் ஒரு வல்லமை. பிரம்மாண்டமாக பெரிய பெரிய மாளிகைகள் இருப்பார்கள், நிறைய செல்வத்தை உண்டு பெறலுவார்கள், அரசாட்சி செய்வார்கள், செல்வத்திலேயே பெறலுவான், மணிகிட்ட பேசுவான், மக்கள்கிட்ட பேசுவான். ஆனால் இத்தனையும் பொய், இது அத்தனையும் அழிந்துவிடும் என்று எண்ணுகின்ற எண்ணம் தான் துறவு. அப்படிப்பட்ட மன வலிமையுள்ள மக்கள் தான் எதையும் சாதிக்க முடியும். இதை விட்டு போனால் கெட்டு விடுவான். யார் அவனுக்கு இது மலையிலேயோ காட்டிலேயோ உப்புலா உணவு தருவான்? பாசிப்பயிறு, பச்சரிசி, பசு நெய், பழங்கள், இது தேவைப்படும். உனக்கு
காலையில் சாப்பிட்ணும், ஏதோ ஒரு நேரமாக சாப்பிடணும். காலையில் பால் சாப்பிட்லாம், மத்தியானத்தில் வந்து பச்சரிசி பசு நெய் பால் போட்டு பால் சாப்பிடணும், சாயந்தரத்துக்கு பால் பழம் செய்யணும். இவனுக்கு எங்கே யார் தரப்போகிறான்? அதனால் இதில் இருந்து கொண்டே உலகம் பொய் என்று அறிந்து, மனைவி மக்கள் பொய் என்று அறிந்து, சேகரித்த பொருள் பொய் என்று அறிந்து, கட்டடங்கள் பொய் என்று அறிந்து, தானும் பொய் தான், இதை உறுதிப்படுத்தி கொள்ள வேணுங்கிற நினைவு இருந்தால் அவன் தான் உண்மையான துறவி. அதில் இருந்து கொண்டே காப்ப உலகத்தை தான், உலகம்தான் நமக்கு படி, நம்ம ஏணி. யாரையும் பகைத்து கொள்ளக்கூடாது. யாரே பேசுகிறான், பேசிட்டு போகிறான், அவன்ட்டு இது வாதம் பண்ணக்கூடாது. வாதம் பண்ணுறதுக்கே சில பேர் வருவான், எனக்கு தெரியாதுயா, நீங்கள் ரொம்ப படித்தவங்க, எனக்கு தெரியாது என்று சொல்லி தப்பிச்சு கொள்ள வேண்டும். இதுக்கு என்ன அர்த்தம், அதுக்கு என்ன அர்த்தம், அவர் என்ன சொன்னார், இவர் சொன்னால் எனக்கு தெரியாது தெரியாதுன்னு சொல்கிறவன் தப்பிச்சுக்குவான். விறகு தர்க்கம் பண்ணிக்கிட்டு இருக்கவன் பூராவும் பிரச்சனை வரும். அவன் வந்து கல்வி அளவு கடந்து கற்றிருப்பான், ஆனால் கற்க வேண்டியது எதுன்னு கேட்டான். இனி பிறவாதிருக்க கற்றுக்கொண்டவன் தான் கற்றவனாக அர்த்தம். அளவு கடந்து நூல் படிச்சிருப்பான். இவன் தேவையில்லை, உன் திருவடியை பற்றி கொண்டேன், தயாபரமே உம்மை நம்பின பேருக்குள் தாட்சி உண்டோ, மயாமரமே என் பிறவி கடலின் மருந்து சொல்லும், தியாபரமே உன் இருத்தாள் வணங்க திருவருளும், ஜெயாபரமே உந்தன் சேவடி நம்பி சேவிப்பினே. இது கற்றுக்கிட்டா போதும். இது சுப்பிரமணியர் போட்டு சொல்கிறது. அது அந்த தான் கற்றுக்கொள்ள வேண்டியது திருவடியை பற்றி கொடுவது தான். மற்ற கல்வியெல்லாம் குப்பை. இப்போ நாங்கள் கூட பேசுவோம், இது திருக்குறள் மனப்பாடம் பண்ணியிருக்கிறோம், எல்லாம் இது அது திருக்குறள் மனப்பாடம் பண்ணணும் தேவைதான். ஆனால் தர்க்கத்துக்காக ஒரு கவி சொன்னால் அடுத்த கவி சொல்வதற்காக இங்கே படிக்க வேண்டியதில்லை. அது தேவையில்லாத செயல். அவன் பேசுகிறான்னா தெரியாதுயா தெரியாதுன்னு சொல்லி தப்பித்துக்கொள்ள வேண்டும். கொத்தர்க்கம் பேசுகிறவன்ட்டு பேசவே கூடாது. உலக மக்களுக்கு கருத்து சொன்னால், ஒரு கொள்கையை பின்பற்றினால், முன்னோட நான் பேசியிருக்கிறேன், அது தப்பு இது தப்புன்னு, இப்போ தான் புத்தி வருது, அது தேவையில்லை. அவன் வினைக்கு செஞ்சிட்ருக்கான், அவனுடைய அறிவுக்கு பட்டுறது செஞ்சிட்ருக்கான், உனக்கு அவசியம் இல்லை இது என்று இப்போ உணர்றான். இப்போ இதெல்லாம் செய்யக்கூடாது, அது செய்யக்கூடாதுன்னு எவன் செய்கிறான், எவன் போகிறான், எவன் வந்தான், எவன் இருந்தான், என்ன செய்கிறான், எனக்கு அவசியமா நமக்கு என்ற உணர்வு, அந்த பக்தி வந்தால்தான் புத்தி வரும். இல்லைன்னு சொன்னால் அந்த புத்தி என்ன செய்யும், அவன் அப்படி செய்கிறான், இவன் இப்படி செய்கிறான், இது தேவையில்லை, அது கொள்கை சரியில்லை, அவன் போகிறான் வர்றான், கொள்கை சரியில்லை, பால் வசதி செய்கிறான், தேனை வசதி செய்கிறான், காவி கட்டுறான், தாடி வளர்க்குறான், ஊரை ஏமாத்துறான், உனக்கே மனமே அவசியம், உனக்கு நீ வந்த நோக்கம் என்ன, பிறவி கண்ணுக்கு ஜென்மத்தை கடத்திட்டணும், உன் வேலையை பார்த்துட்டு போ என்று சொல்லணும். அடுத்து யாராவது நம்ம ஊரை ஏமாத்துறான் திட்டு போய் அப்படி சொன்னாலும் சரி, அதை பற்றி கவலை இல்லை. எதை பற்றியும் கவலைப்படாத மானாபிமானம் இருக்கக்கூடாது. மான உணர்ச்சிக்கு துறைக்கு ஆகாது. துறவு மேற்கொண்டவன் பேசுவது துறவு. மான உணர்ச்சி அவன் இடையில பேசிட்டான், அவன் மனசுலேயே வைக்கக்கூடாது. பேசுகிறேன் பேசிட்டு போகிறான், நட்டமாக நமக்கு பேசிட்டு போகிறான். இந்த மானாபிமானம் இருக்கக்கூடாது. மானமும் உன்னை மான உணர்ச்சி இருந்தாலும் அவன் தேர மாட்டான். எப்படி நம்மளை இடையில பேசினான், அவமானப்படுத்திட்டான், பேசிட்டு போகிறான், பேச உனக்கு நட்டம் என்ன, பேசிட்டு போகிறான். அகல் கீழ்த்தரமாக பேசினாலும் ஏற்றுக்கொள்ள வேண்டும், அதை பற்றி சிந்திக்கக்கூடாது. அதை மான உணர்ச்சி இல்லாதவன், என் மானம் கெட்டவன். துறவியாக விரும்புகிறோம், மான உணர்ச்சி இருக்கக்கூடாது, மானம் கட்டவனை இருக்க வேண்டும். அபிமானம், அபிமானம், அபிமானங்கிறது எதையும் பற்றி வைக்கக்கூடாது. எதை விரும்பினாலும் அது வந்து அது மூலமாக பெரிய வந்துடும். எதை விரும்பினாலும், அப்படி பெண்ணை விரும்பினாலும் சரி, பொருளை விரும்பினாலும் சரி, பிற்காலத்தில் வேண்டும் விலைங்கிற பேச்சே கூடாது. ஏதோ ஒரு விரும்பினால் நிச்சயமாக அது மூலமாக பிறைய வந்துடும். அதை இருகப்பட்டு கொள்ள நினைப்பான். கட்டடம் இருக்குது, இவ்வளோ சொத்து இருக்குது, பிற்காலம்னா வந்துச்சு சனியை பிடிக்க போகுதுன்னு அர்த்தம். அந்த பொண்ணு பாவம் நல்ல கதையே வேணாண்டா, தடுற குப்பை, இந்த குப்பை இதெல்லாம் குப்பைன்னு நினச்சிக்கிட்டே வரணும். எதை ஒன்று விரும்பினால் நிச்சயம் நரகத்துக்கு போவான். மறுபடியும் நரகம்னா நரகம் இல்லை, மறுபடியும் கருப்பைக்கு போக வேண்டிய வரும். எதையும் வேண்டாம், அதையும் சொல்லி அதிலே இருப்பது. எதையும் விரும்பக்கூடாது, அதிலே இருக்குது. பெண்கிட்ட பேச பெண்கிட்ட பேசணும் என்ன நட்டம், ரொம்ப அன்பாக பேசணும், அதெல்லாம் ரொம்ப இனிமையாக பேசணும், மனசில் மட்டும் நினச்சிக்கணும். இது நம்மளுக்கு அந்த மனசில் மட்டும் பற்று இல்லாமல் இருக்கணும். பேசலாம்னா அன்பாக பேசலாம், எல்லாம் செஞ்சுக்கலாம். ஆக சார்ந்தும் சாராது இருப்பது எதுவோ அதான் துறவு. மான அபிமானம் விட்டு தானாகி நிற்பதற்கு தோணிமலர் நந்தனர். மான உணர்ச்சி இருக்கக்கூடாது, அபிமானம் இருக்கக்கூடாது, வெறுப்பு இருக்கக்கூடாது, விருப்பு இருக்கக்கூடாது. ஒன்றை வெறுத்தாலும் பிரச்சனை, பகை வரும். விரும்பினாலும் பாசம் வந்துவிடும். ஒன்றை வெறுத்தால் பகை, விரும்பினால் பாசம். பகை வந்தாலும் அமைதி கெடுத்து விடுவான். பகை நாளுக்கு நாள் உருவான என்ன ஆகும், அமைதி கெட்டு போகும். ஒன்றை விரும்பினால் பாச சூழ்ந்துக்கும் மறுபடியும் பிறகு வந்துடும். ஆகவே வேண்டுதல் வேண்டாமே இலான் அடி சேர்ந்தார்னார் வள்ளுவன் சொல்லும்போது. ஒன்றை விரும்பவும் கூடாது, ஒன்றை வெறுக்கவும் கூடாது, பகைக்கவும் கூடாது. நட்பு வச்சுக்கலாம், மனசில் அன்பு வச்சுக்கலாம், நட்பு வச்சுக்கலாம், ஆனால் பாசம் செலுத்தக்கூடாது. இப்படி இருந்தால் தான் இந்த துறைக்கு வரலான்னு இது வள்ளுவன் அதான் சொன்னான். யாதினின் நீங்கியான், இது மேவதனுக்கு எதுவும் விட்டாது, குவியும். யாதினின் நீங்கியான் நோதல் அதனின் அதனிலேன்னா,
எந்த காரணத்துக்காகவும் எதையும் பற்று வைக்கக்கூடாது. அடுக்கு சொல்லுது, எந்த காரணத்துக்காகவும் எது மேலேயும் பற்று வைக்கக்கூடாது. அப்படி இருந்தால் அதுக்கு காரணமாக உனக்கு துன்பம் இல்லை. 3 வகை ஆசை: மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை. அல்லது பெண்ணாசை, மண்ணாசை, பொன்னாசை. 3 வகை ஆசை. ஒன்று நிலத்தின் மீது ஆசை, ஒன்று பெண் மீது ஆசை, ஒன்று பொருள் மீது ஆசை. ஆக இந்த 3 ஆசையும் எவன் விட்டானோ, யார் விடுவான்? எல்லார்தான் விடுவான். எல்லார்தான் எதை விட்டு நீ என்ன செய்ய? எதை 3 விட்டுட்டையா? அவன் எனக்கு நிலம் வேண்டாம், பெரிய அறிவு, சிறப்பறிவு தான். பெண்ணு வேண்டாம், சிறப்பறிவு தான். பணம் வேண்டாம், சிறப்பறிவு தான். ஏன்னா நிலமும் வேண்டாம், பெண்ணும் வேண்டாம், பொருளும் வேண்டாம், சிறப்பறிவு தான். எதுக்காக இது மேற்கொண்டிருக்கணும்? இது வேண்டான்னு சொல்றியே, எதுக்காகண்ணா? பிறவி வருண்ணா. பிறவியை வெல்லுவதற்கு என்ன உபாயம்? 3 விடுத்துட்டையா. சில பேர் வைராக்கியம் இருப்பான், எனக்கு நிலம் வேணாம் ஐயா, எனக்கு பொருள் வேணாம், எந்த பெண்ணையும் விரும்பலைண்ணா. சரி, பெரிய மனுஷன்தான், ஒரு சிறப்பு தான். எதுக்காக இதை விட்டாய்? எதுக்காக இது விட வேண்டும்? எதற்காக விட்டிருக்கிறாய்? நான் ஜென்மத்தை கடைத்தேற்ற வேண்டும். அதுக்கு என்ன உபாயம்? சரி, 3 ராசி விட்டுட்டேன், வேண்டாம்னு சொல்லிட்டேன். காமதேகம் ஒன்று பிச்சு திங்குதே, விட்டுட்டையா? உன்னை மனசு விடுதா? உன்னை காம விடுதா? உணர்ச்சிகள் உன்னை உள்ளே இருந்து உன்னை வாட்டி வரைக்குமே. நீ விட்டுட்டேன்னு வெளியே சொல்லலாம், உள்ளே உன்னை வஞ்சிக்குமே. அதை என்ன செய்வேன்? விட முடியாத ஒன்று பெண்ணாசி, காமம். பொருளை விடலாம், நிலத்தை விடலாம், பொருளை விட்டுடலாம். விட முடியாத ஒன்று காமதேகம். அதுக்கு ஆசான் அல்லவா வேணும். 3 ராசி விட்டுட்டு, விட்டதன் பயன் இனி பிறக்கக்கூடாது. பிறக்கக்கூடாது என்றால் யார் உவாய வேண்டும்? யார் அருள் வேண்டும்? எவன் பிறவியை வென்றானோ, எவன் காமத்தை வென்றானோ, எவன் மரணமில்லா பெருவாள் பெற்றானோ, எதை எப்போது அழைத்தால் அஞ்சேல் என்று சொல்லுகின்றானோ, ஆசான் ஆசி இல்லாமல், ஞானிகள் ஆசி இல்லாமல் நீ எதை விட்டு என்ன பயன்? பிச்சை எடுத்தால் என்ன பயன்? ஊராக சுற்றி தான் என்ன பயன்? பட்டி கிடந்து என்ன பயன்? பட்டி கிடந்தால் செத்து போவ. உணவு கொடுத்தா காமம் வந்துடும். எதை நீ விட்டு என்ன செய்ய முடியும்? அப்போ ஆசான் என்ன செய்கிறான்? கூடவே இருந்து உணர்த்துறான். இதுதான் நீ 3 விட்டது பெருமைதான். விட வேண்டியது எதுன்னா உடைய காமத்தை. நான் பட்டி கிடந்தானே செத்து போவேன். உணவு தானே காமம் வந்துடும். உணவு கொடுத்தா காமம் வரும், பட்டினி போட செத்துப்போம். பட்டினியும் போடக்கூடாது, நல்லா சாப்பிட்டுக்கணும். சைவ உணவு, பத்திய உணவு, எதை இருந்தாலும் சரி சைவ உணவு. பட்டினியும் போடக்கூடாது, நல்லா தூங்கிக்கணும். தூங்காமல் இருந்தால் பிறகு சுட்டிடாதே ஜலத்தை பட்டினி போட்டு தூங்காது பாடுறது தவ நேராது. ஒரு குறிப்பிட்ட நேரம் தூங்கிக்கணும். ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் தூங்கிக்கணும். அவன் தபசியாக இருந்தாலும் சரி, தபத்தை மேற்கொள்கின்றவன் இரவில் தூக்க முடிச்சவன் சொன்னாக்கா நிச்சயமாக அவனுக்கு மூலக்கூடாரம் வந்துடும். தூங்காமல் இருக்கக்கூடாது. தூங்கினா அந்த நேரம் தெரியும் அவங்களுக்கு. எப்படியோ 3 மணி நேரம் 5 மணி நேரமாக 5 மணி நேரம் நிச்சயம் தூங்கிக்குவான். பட்டி போட மாட்டானோ. சுட்டிடாத ஜடத்தை பட்டி போட்டு தூங்காது பாராதே தவ நேராதுண்ணா நூலில் சொல்லியிருக்கோம். தூங்காமல் இருக்கணும், தூங்காமல் இருக்குண்ணா குறிப்பிட்ட நேரம் அவங்க எழுப்பிடுவாங்க. அந்த நேரம் வந்தாலும் எழுப்பிடுவாங்க. 2 மணி நேரம் தொடர்ந்து தூங்கக்கூடாது. தொடர்ந்து தூங்கினா உடம்புல ரத்தம் உறைஞ்சி போகும். ஆகவே ஒரு குறிப்பிட்ட நேரம் தூங்கிக்கணும். தலைவன் அன்பு செலுத்தினால் என்ன செய்வான்னா, சரி 2 மணி நேரம் தூங்கியிருக்கான், உடனே தட்டி விட்டு எழுப்புவாங்க. இல்லைன்னா திடீர்னு போன் வரும், சம்மந்தமே இருக்காமல் போன் வரும், பக்கத்தில் இருக்குதா இதோட எடுத்துருவான். ஏதாவது சொல்லும், ஏதோ ஒரு பிரச்சனை உண்டாக்கி அவனை 2 மணி நேரம் 3 மணி நேரம் தூங்க வைப்பாங்க. பிறகு தியானம் செய்ய வைப்பாங்க. ஆக தூங்காமல் இருப்பதும் குற்றம், பட்டி போடுவதும் குற்றம். இப்படியே உடம்பையும் காப்பாற்றிக்கணும், உயிரையும் காப்பாற்றிக்கணும். உடம்பை விட்டுட்டாலும் உயிர் பாதுகாக்க முடியாது. உடம்பையும் உயிரும் சேர்த்து வளர்த்துக்கிட்டே வரணும். அப்போ எவ்வளோ பெரிய அறிவு இருக்கணும், நுட்பமான அறிவு. உடம்பையும் காப்பாற்றிக்கணும், உயிரையும் காப்பாற்றிக்கணும். பட்டினி போட்டால் செத்து போவான், உணவு தந்தால் காமம் வந்துடும். அப்போ 2ஐயும் சேர்த்து உடம்பையும் காப்பாற்றி உயிரையும் காப்பாற்றி வர வேண்டும். நுட்பமான அறிவு. உடம்பால் எளியில் உயிரால் எளிவர், திடமடம் ஞானம் சேரமாட்டார். உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தேன், உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனர். உடம்பை காப்பாற்றினா உயிர் போயிடும். சரி, உயிரை காப்பாற்றினா உடம்பு போயிடும். உடம்பால் எளியில் உயிரால் எளிவர், திடப்பட ஞானம் சேரமாட்டார். ஏயா இது என்ன சின்ன விஷயமா? உடம்பு உணவுக்கு சாப்பிட கொட்ட காமம் வருங்கிற, பட்டி போட்டால் செத்து போகுங்கிற, பட்டி போட்டால் உயிர் போயிடும். உணவு தந்தால் உடம்பு பெருக்கும், உடம்பு பெருக்கும் உயிர் போயிடுமே. உயிரையும் உடம்பையும் காப்பாற்ற கொள்ள வேண்டும். எவ்வளோ பெரிய புண்ணியவானாக இருக்கணும் அவன், எவ்வளோ பக்திவானவன், எவ்வளோ சான்றோருடைய ஆசி பெற்றிருக்க வேண்டும். முதுபெரும் ஞானிகள் ஆசி இல்லாமல் ஒருவனுக்கு அந்த அறிவு வரவே வராது. உயிரையும் காப்பாற்றுவான். அது அசைவ உணவு சாப்பிடக்கூடாது. இல்லை இந்த துறைக்கு வரவன் மாமிசம் சாப்பிட்டானாக்கா வீணாக போயிடும் உடம்பு. அப்போ உயிரையும் காப்பாற்றிக்கணும், உடம்பையும் காப்பாற்றிக்கணும், இல்லறமும் செய்துக்கணும், வியாபாரம் செய்துக்கணும், பொருளையும் ஈட்டிக்கணும், தினம் தியானம் செய்யணும்,
கடமையை செஞ்சுக்கிட்டு இருக்கணும், இப்படியே போவான். அப்போ உடம்பால் எளியில் உயிரால் எளிவர். திடபட விஞ்ஞானம் சேரமாட்டார். திடமான விஞ்ஞானம் இதுதான் உண்மையான விஞ்ஞானம். உடம்பை பற்றி அறிகின்றவன் சிறந்த ஞானி. உடம்பை பற்றி அறிந்தவன் நிச்சயம் உயிரை பற்றி அறிவான். உயிரை பற்றி அறிந்தவன் நிச்சயம் மனசை பற்றி அறிவான். மனசை பற்றி அறிந்தவன் தன்னை காப்பாற்றிக் கொள்வான். இப்போது ஆன்மாவே மூச்சு காட்டாக இருக்குது, ஆன்மாவே மனமாக இருக்குது. ஆன்மாவே மூச்சு காற்று, மூச்சு காற்றே ஆன்மா, ஆன்மாவே மனம். மனம் உயிர் காற்றிய உயிர் இயங்கினால் மனம் இயங்கும். மூச்சு காட்டினால் உயிர் இயங்கும், உயிர் இருக்கும். உயிர் இருந்தால் மனம் இருக்கும். இப்படி ஒரு சிக்கலானது. இதுக்கிடையில் போராடிக்கிட்டே இருப்பான், நரதிரை வந்துக்கிட்டே இருக்கும். இந்த போராட்டத்தில் இருந்துக்கிட்டே இருப்பான். நாள் கடந்துக்கிட்டே போகும். நாள் ஆக ஆக முதுமை வந்துடும். முதுமையும் போராட்டம். முதுமை ஒரு எதிரி நமக்கு, அதையும் வெல்லணும். முதுமை வந்துக்கிட்டே இருக்கும், நரதிரை வந்துக்கிட்டே இருக்கும், ஈழெருமல் வந்துக்கிட்டே இருக்கும். அதே சமயத்தில் பட்டினியும் போட முடியாது, உடமையை காப்பாற்றிக்கணும். நம்ம முதுமை வந்துக்கிட்டே இருக்கும். முதுமை வந்தால் யமன் வருவான். சரி, அவள் இதுதான் சரியாக பட்டினி கிடக்கணும், எல்லாம் தூங்க சொன்னேன், சாப்பிட சொன்னேன், தியானம் செஞ்சேன். நான் வயசாகிட்ட போகுதுண்ணா, அதுவும் நமக்கு யமன், முதுமை தான். அதுவும் முதுமையும் ஒரு யமன். இவ்வளோ சிக்கலான ஒன்றியத்தை எப்படியானு தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் படித்து வராது, நீ எல்லாம் நூல் அறிவு கொண்டு முடியாது. தொடர்ந்து பூஜை செய்தால் அன்றி உடமையை காப்பாற்றிக் கொள்வது, உயிரை காப்பாற்றிக் கொள்வது, என்ன செய்தால் நல்லது, எது செய்தால் கேடு, என்னென்ன வகைகளை பாவம் வரும், பேசுனா பாவம் வந்துடும், இனிமேல் பேசணும், பொருள் சேர்த்தா பாவம் வந்துடும், பொருள் வேண்டியதில்லை, பெண்ணாசி கொண்டா பாவம் வரும், வெனை சூழ்ந்துக்கும், நரகம் வந்துடும், அது வேண்டியதில்லை. இப்படியே கூடவே இருந்து இருந்து அவர்கள் வந்து விடாது இவனை அடித்து மனசை போட்டு உருக்கி 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 ஒரு நிலை கொண்டு வராங்க. அப்போ விண்ணின்று அவள் இப்படி இருந்தால்தான் ஒரு மனுஷன் முன்னேறலாம். இல்லைன்னு சொன்னால் திருவள்ளுவர் சொல்வார், எதையும் யாதனும் யாதனையும் நீங்கியான், எந்த பற்றும் எதுவும் எந்த வகையான ஆசை இருந்தால் அதன் காரணமாக திரும்ப வரான்னு சுட்டு போடுவார். திரும்ப வரான்னு அவர் சொன்னார், ஐயா நீ இதெல்லாம் சொல்லியிருக்கிற, எனக்கு புரியல. நீ இந்த ரகசியத்தை அறிந்திருக்கிற, உடமையும் காப்பாற்றிருக்கிற, உயிரையும் காப்பாற்றிருக்கிற, இல்லறத்தை இருந்திருக்கிற, பொருளாதாரத்தை உண்டு விரண்டு இருக்கிற, சமுதாயத்தை இருந்துருக்கிற, ஆனால் உன்னை எப்படி காப்பாற்றிட்டுனா அதுதாண்டா மகனே என் ஆட்சி பெறணும்னா. வள்ளுவ பெருமான என் ஆட்சி இல்லாமல் இந்த ரகசியம் உனக்கு தெரியாது, நீ விட்டுட்டு போக முடியாது, அது சார்ந்திருக்க முடியாது. அப்போ என்ன செய்வார் ஆசான்? வள்ளுவனை இறங்கி, ஐயா நீங்களாம் பெரியவங்க, வான்போகல் வள்ளுவன், உன் திருவடி பூஜை செய்கிறேன், இந்த ரகசியத்தை மட்டும் எனக்கு உணர்த்து. சொல்ல முடியாது, நீ என்ன ஒரு அருவியாக இருக்கிற, ஜோதி வடிவாக இருக்கிற, எனக்கு சொல்ல முடியாது, ஆனால் உன்னை நினைக்கிறேன், என்னை சார்ந்திருந்து இந்த ரகசியத்தை எனக்கு சொல்லிக் கொடு. உடம்பையும் காப்பாற்றிக்கணும், உயிரையும் காப்பாற்றிக்கணும், முதுமையும் வெல்லணும், நம்ம வஞ்சக்கூடிய கவத்தையும் இருக்கணும். இதுக்கெல்லாம் உபாயம்னு சொன்னால் அவரை சார்ந்திருந்து நமக்கு அது சொல்லுவார். இல்லைன்னு சொன்னால் இந்த எடுத்த பிறவியை பயன்படுத்த முடியாமல் போகும். அது பாடுபட்டு வைக்கலாம், குற்றமில்லை. இப்போ இந்த ஜென்மத்தை முடியாட்டி இந்த வாய்ப்பு இல்லைனாலும் பாடுபட்டு வச்சா அடுத்த ஜென்மத்துக்கு பயன்படும். ஏன்னா இந்த இது வந்து ஒரு தொடர் ஜென்மங்கள். ஒரு ஜென்மத்தில் ஒருத்தன் எதை நினச்சிட்டு இருக்கானோ, ஒரு சாகும்போது அவன் நினைப்பான், அந்த நிலம் வாங்காமல் போயிட்டோமே, கடைசி ஊரில் அந்த நிலத்தை வாங்காமல் போயிட்டோம், அந்த பெண்ணுக்கு நம்ம பையனுக்கு திருமணம் செய்யாமைக்கு போயிட்டோம், இந்த வீடு வாங்காமல் போயிட்டோம், இந்த நினைப்பே இருக்கும். சாகும்போது என்ன நினைக்கிறான்னா அதே நினைப்பு தான் மீண்டும் வரும். சாகும்போது அவன் என்ன செய்வான், புண்ணியவான்கள் என்ன செய்வான்னா அகத்தீசா நந்தீசான்னு சொல்லி சாவான். அந்த நினைவு அந்த ஆன்மாவை பற்றி நிற்கும். சாகும்போது அப்படி நினைக்கணும், இல்லைன்னா அந்த நினைப்பு வராது. ஆக கூடவே இருந்து ஞானிகள் ஆசி பெற்று இப்படியெல்லாம் இருந்தால் அந்த இடத்துக்கு வரலாம். இதுதான் இன்றைக்கி துறவு பெரிய அதிகாரம். இது அதுக்குரிய அறிவு இல்லாமல் பேசிகிட்டு இருக்கிறான். ஆகவே நீங்கள் எல்லாம் இந்த நிலையை அடையணும்னு சொன்னால் பெரியவங்க ஆசி இருக்கணும், ஜபம் செய்யணும். ஜபம் செய்யணும். எப்படி இருந்தால் ஜபமது செய்ய தேகமும் சித்தி. தேகம் சித்தின்னா என்னன்னா, கவம் இருக்காது. கடைசி வரல நம்மளுக்கு யமனாக இருப்பது கவம். அந்த கவத்தை அறுத்து விடுவார்கள். ஜபமது செய்ய தேகம் சித்தி. ஜபம்னு என்னன்னா சட்டமணி, அவர் சட்டம் தான் சொல்லுவார், அகத்தீசா நந்தியசான்னு சொல்லுவார். அப்போ ஜபம் செய்ய 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 தேக சித்தி ஆகும். தேக சித்தி என்பது என்னன்னா, காம விகாரம் நாளுக்கு நாள் நழிந்து விட்டுதுன்னு அர்த்தம். தேக சித்தி என்பதுக்கு அதான் அர்த்தம். உடம்பு நல்லா சாப்பிடுவான், காம விகாரம் கழிஞ்சிக்கிட்டே நாளுக்கு நாள் போய்கிட்டே இருக்கும். ஜபமது செய்ய தேகமும் சித்தி. கவமது அடுத்து கருத்தில் உறுத்தினான். பூஜை செய்ய கடைசியில் நம்மளை இது என்னதான் பெரிய மனுஷனாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய கல்வியாக இருந்தாலும் சரி, கடைசி நேரத்தை கவம் விட்டு கட்டிக்கும். ஜபமது செய்ய தேகம் சுற்றி, கவமது அறுத்து கருத்தையில் உறுத்தி. கவத்தை அறுத்துக்கிட்டே இருக்கும், கருத்தில் இருத்தி ஒவ்வொரு இடத்த பொருள் உண்டனை நம்பி தவமது செய்ய தானவன் ஆனார். அப்போ அவனுக்கு எதிரியாகி இருப்பது எல்லா மனிதருக்கும் கவம் தான் எதிரி. அடுத்து காமம் எதிரி. காமத்தேகம் நீங்கினால் கவம் அற்று போகும்.
கபம் அற்று போனால் சுவாசம் நல்லபடி இயங்கும். அவன் அந்த இடத்துக்கு வந்துடுவான். இதுதான் அந்த ரகசியம். இது உடல். இப்போ நான் பேசுவதெல்லாம் உடம்பை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும், உயிரை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும், பூஜை செய்கிற முறை தெரிஞ்சுக்கணும், புண்ணியம் செய்து கொள்ள வேண்டும், இப்படி எல்லாம் உலக நிலையில் இருந்துக்கணும், உலகம் கூட பேசிக்கணும், ஆடையை மாற்றக்கூடாது, ஆடை எப்போதும் வெள்ளையா எது கட்டுறோமோ அதான் கட்டணும். இதுக்காக காவி கட்டக்கூடாது. காவி கட்டினா சில பேர் கிண்டல் செய்வான். பக்குவம் இல்லாதவனை கிண்டல் செய்யும்போது அவன் கோபம் வரும். காவி கட்ட அவசியம் இல்லை, கட்டலாம். எப்போ கட்டணும்? ஆசான் ஞானபண்ட அகத்தீசன் சொல்லுவார். அவர் தான் காவி தரணும். நீ இன்னிலேருந்து காவி கட்டானார், இன்னிலேருந்து காவி கட்டலானார். அகத்தியமா ரிஷியின் அம்மா என்றபோது அஷ்ட சித்தி தருவார் குளிகையுவார். அகத்தியரை காசாய வேடமைவார். அப்போது சித்தர்லாம் கைகொள்வார்னார். அகத்தீசன் காவி கட்டுன்னு சொல்லிட்டான்னா அதுக்கப்புறம் எல்லா ஞானிகளும் சூழ்ந்து கொள்வார்கள். அகத்தியமா ரிஷியின் அம்மா என்றபோது அஷ்ட சித்தி செய்வார் குளிகையுவார். அகத்தியரை காசாய வேடமைவார். அப்போது சித்தர்லாம் கைகொள்வார்கள். அகத்தியரை தெண்டனுட்டு மேறு செல்ல யாருக்கும் தலையில் அரசு என்பார். அகத்தியதாம் எக்கியத்தில் பிறந்த யோகினான். ஆசான் ஞானபண்டினுடைய மூலாதாரத்தில் தோன்றியவர் அகத்தியர். ஆசான் மூலக்கணிலில் இப்போ ஆசானுடைய ஞானபண்டினுடைய மூலக்கணிலிருந்து தோன்றியவர் தான் அகத்தியர், எக்கியத்தில் பிறந்த யோகி. 1002 ஆணையாச்சினார். அகத்தீசன் காவி கட்டுன்னு சொல்லிட்டால் அதுக்கு மறுப்பே கிடையாது. அவன் ஞானி ஆவான். அதுவரை நம்ம காவி கட்டக்கூடாது. காவி கட்டினா என்ன ஆகும்? 7 கிண்டல் செய்வான், மனசோர்வடையும், அது கோபம் வரும். காவியை ஆடை மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை, ஆளை மாற்றணும். சிந்தனையை உயர்த்தி கொள்ள வேண்டுமே தவிர காவி கட்ட வேண்டிய அவசியம். தாடி வேண்டியதில்லை, காவி வேண்டியதில்லை, ஆறாவது தேவையில்லை. அந்த அடக்கமாக இருக்கணும். ஆசானை கேட்கணும், இன்னும் எனக்கு தன்னடக்கம் வரவில்லை, இன்னும் ஆரவாரப்படுத்துகிறேன். எந்த நோக்கத்துக்காக நான் ஆரவாரப்படுத்துகிறேன்? பொருளாதாரத்துக்காகவா, அல்லது பெண்ணுக்காகவா, அது உலக மக்கள் புகழுக்காகவா? இந்த புகழ் நமக்கு என்ன செய்யும்? உலக மக்கள் போட்டுக்கிறான். பிறவி வெல்ல முடியுமா போட்டுதல்? லட்சக்கணக்கான மக்கள், கோடிக்கணக்கான மக்கள் பாராட்டுகிறான். பிறவி வெல்லுமோ அந்த பாராட்டு? இந்த புகழ் அவசியமோ உனக்கு? இந்த புகழ் உயிரை காப்பாற்றுமோ? நீ சேர்த்த பொருள் உயிரை காப்பாற்றுமோ? எது உன்னை காப்பாற்றும்? எதுவுமே உன்னை நீ கட்டிய காவிதான் உன்னை காப்பாற்றுமோ? இல்லை நெற்றியில் போட்டுக்க பட்டதா உன்னை காப்பாற்றுமோ? இல்லை வீண் ஆரவாரம் உன்னை காப்பாற்றுமோ? காப்பாற்றாது. ஒன்றே ஒன்று உன்னை காப்பாற்றுவது உருகி தியானிக்கிற அந்த பக்தி தான் என்று பக்குவம் வர வேண்டும். பக்குவம் இருந்தால் தான் இந்த புத்தி வரும் அவனுக்கு. இல்லைன்னு சொன்னால் வீண் ஆரவாரம் செய்வான். சிறு சித்தியில் பெற்றிருப்பான். உடனே ஆரவாரப்படுத்திட்டு கூட்டத்தை கூட்டி நரகத்துக்கு போவான். இந்த சித்தி பெறாதவன் கூட்டத்தை கூட்டா நரகத்துக்கு போகிறான்னு அர்த்தம். பூர்ணமாக சித்தி பெறாதவனுக்கு புகழ் வந்தால் நிச்சயம் நரகத்துக்கு போகிறான்னு அர்த்தம். தன்னை காத்து தன்னை வெல்லுகின்ற தன்னை வெல்லும் அளவுக்கு தன்னை விளம்பரப்படுத்தாமல் இருக்க வேண்டும். அவன் தான் இல்லாதானாலும் சரி, துறவாத்தானாலும் சரி, அவன் தன்னை வெல்லணும். அந்த வெல்லுகின்ற வல்லமை. தன்னை வெல்லுனா என்னன்னு கேட்டான், எதையும் கண்டு மயங்காத மனம் எதுவோ அதான் தன்னை வெல்லுவதன். தன்னை வென்ற விட்டான். எதையும் கண்டு மயங்காத மனம் எதுவோ அதை தன்னை வென்று விட்டான். வெல்லும் அளவுக்கு வெளியிலே தெரியாமல் இருக்க வேண்டும். இப்படி இருந்தால் இப்போ பேசுவது துறவு. இந்த துறையில் வர மக்கள் என்னென்ன செய்ய வேண்டும் என்பதுக்கு சொல்லியாகணும். நான் அந்த அதிகாரத்தை சார் ஆக வெல்ல வேண்டியதை வென்று விட்டான். இனி அவனுக்கு காவி கட்ட என்ன? உலகமே புகழ்ந்தால் என்ன? உலகமே போட்டலாம். தெரியும் அவனுக்கு. எத்தனை பேர் போட்டாலும் எவ்வளவு பேர் போட்டலாம். ஆனால் என்ன செய்ய வேண்டும்? அறிந்தவன், இந்த துறையை பற்றி அறிந்தவன் மற்றும் சொல்ல வேண்டும். இல்லைன்னு சொன்னால் பாவம் வந்துடும். இப்போ நாங்கள் சொல்கிறேன்னு சொன்னால், இப்போ எனக்கு கூட கவம் கட்டிகிட்ருக்கு. நான் இப்படி ஏன் கஷ்டப்படுறேன்னா, தலைவன் பெருமை பேசியாகணும். நான் உரைக்க உள்ள ராஜயோகம் வைத்தானீசன் உண்டு உடுத்தி தெரிவிற்கோ வைத்தானையன். நீ மற்றவர்கள் சொல்லி, பூஜாவதி சொல்லி, இல்லறத்தானு சொல்லி, துறவிக்கு சொல்லி, பக்தனுக்கு சொல்லி அவன் நிலை உயர செய்யணும். உரைக்க உள்ள ராஜயோகம் வைத்தானீசன். ராஜயோகம்னா என்னன்னா பெரிய பிரச்சனை. இது ராஜயோகம்னு என்னன்னு அவன் வாசி நடத்தி தர வேண்டும். இவன் வாசிக்கு நடத்துவதில்லை. வாசி பயிற்சி செய்வார்கள். வாசி பழக்கம் உனக்கு தெரியும். இடங்களை என்ன, பெண்களை என்ன, மூச்சு கட்டுறது எப்படி, பத்வாசம் போட்டு மூக்கு பக்கம் காற்று இழுத்து இதெல்லாம் பயிற்சி கொடுத்துக்கிட்டே இருப்பான். 2 வருஷத்துக்கு 2 வருஷத்துக்கு பயிற்சி கொடுத்து சரி நேரம் வந்துடுச்சு இவனுக்கு தெரியும். அவன் சொல்லிட்டு உடனே சாடுறான். அப்போ என்ன செய்வான்? அந்த மூச்சு காற்றை அந்த இது ஏக்கி தருவான். அப்போ வாசி பயிற்சி இருந்துகிட்டு இருக்கும். அப்போ என்ன செய்வார்? அந்த இடத்துக்கு வரும்போது அந்த பக்குவம் வந்துருச்சு, வாசி பேச்சு வந்துருச்சு. வாசி பழக்கம் அறிய வேண்டும் மற்றும் மண்டல வீடுகள் கட்ட வேண்டும். நாசி வழி கொண்டு யோகமும் ஞானமும் நாட்டத்தை பாரடி வாழைப்பெண்ணார். அப்போ வாசி பழக்கம் அறிஞ்சிக்கிட்டான். சரி உனக்கு நாளைக்கு வாசி நடத்தி கொடுத்தாலும் பின்னாடி சுழிமுனைக்கு அதை திறந்த உடனே அப்போ வேணுமில்லவா சராசரி மனுஷனுக்கு வாசி நடத்தி கொடுத்தா என்ன ஆகும்னா, பின்னாடி பூட்டு திறக்கும்போது இடகடையும் பெண்களையும் ஒன்றுபடுத்தி புருமத்தை செலுத்தி போகின்ற பாதை கண்டஸ்தானத்திலிருந்து புருமத்தி போகணும். பிறகு பூட்டு திறக்கும்போது புருமத்திலிருந்து கண்டஸ்தானத்துக்கு வரணும். இடக்கை வழக்கை 2ஐயும் மாட்டி துதுக்கியார் உண்பது தோற வேணார் திருமணம் சொல்வார். அப்போ என்ன செய்வார்கள்? வாசி பழக்கம் இருந்தால் தான் பூட்டு திறக்கும்போது இவனுக்கு தெரியும், இல்லைன்னா அவனுக்கு தெரியாது, ஒன்று செய்து விடுவான்னு சொல்லி
அப்போ என்ன செய்கிறான், ஆசான் ஞான பண்டிதன் வாசி பழக்க பயிற்சி கொடுத்து அப்புறம் வாசியோடு வாசியை கலந்து வாசி நடத்தி கொடுத்துருவான். நடத்தி கொடுத்தால் அது ராஜயோகம், அதுவே சிவயோகம், அதுவே ராஜயோகம். இப்போ அதெல்லாம் ரகசியம். இப்போ நான் தொடர்ந்து பேசியாக்கணும் பேசிகிட்டு இருக்கேன். இப்போ ராஜயோகம் என்பது தானாக செய்வதா, தலைவன் நடத்தி தருவதா? தானாக வாசி பழக்கம் அறிய வேணும். இடங்களை பெண்களை மாற்றுதல், மூச்சு காட்டி இயக்குதல் எல்லாம் செஞ்சு பயிற்சி இருக்கணும். பிறகு அவன் நடத்தி தருவான் ராஜயோகத்தை, சிவயோகத்தை நடத்தி தருவான். அதுதான் வாழ்க்கை. அதான் சிவராஜ யோகி அல்லது ராஜரிஷின்னு சொல்லலாம், பிரம்மரிஷின்னு சொல்லலாம், எது வேணாலும் சொல்லலாம். நடத்தி கொடுத்துட்டான், நான் சரி தப்பிச்சுட்டான் அவன். அதுதான் 1000 கோடி பிரம்மப்பட்டம். அந்த வாய்ப்பு எப்படியா பெற முடியும்? இதை மற்றவர்கள் சொல்லணும். உரைக்க உள்ள ராஜயோகம் வைத்தான் ஈசன், உண்டுடித்து திருவதுக்கோ வைத்தான் ஐயன். உனக்கு மக்களுக்கு சொல்கிறது தானே ராஜயோகம் செஞ்சு கொடுத்துருக்கான் தலைவன். ஆசா ஞான பண்டிதன் உனக்கு ராஜயோகம் சிவராஜயோகம் செஞ்சுருக்கிறான். உரைக்க உள்ள ராஜயோகம் வைத்தான் ஈசன். அது தலைவனை என்ன செய்யிருக்கான், ராஜயோகம் நடத்தி தந்திருக்கான். நீ மற்றவங்க சொல்லி அவர்களும் தெரியவிழா மக்களுக்கு சொல்லி இப்படிலாம் பூஜை செய்ய, அப்படி பூஜை செய்ய, இப்படி அன்னதானம் செய்ய, பொருளாதாரம் உனக்கு பொருளாதாரம் வேணும் இருக்கும்போதே செய்துக்கோ. காலம் வந்தால் செத்து போனால் ஒன்றும் செய்யலை, அந்த பிள்ளைக்கு இந்த பிள்ளைக்கு நினச்சி ஏங்காத, பிள்ளைகளுக்கு இருக்கட்டும். உன் ஜென்மத்தை கிடைச்சிட்ருக்கேன் ஐயா, நீ தயவு செஞ்சு புலால் உண்ணாதே, உயிர் கொலை செய்யாதே, இனிமேல் பேசு, மற்ற அறுவறுப்பாக நடந்துக்காதே, நல்ல பண்போடு நடந்துக்க, தினம் தியானம் செய்யி என்ன மற்றவங்க சொல்லணும். நாங்கள் சொல்லலாம் எங்களுக்கு தோஷம். குறைக்க உள்ள ராஜயோகம் வைத்தான் ஈசன், உண்டு உடுத்தி திருவதுக்கோ வைத்தான் ஐயன். நீ சாப்பிட்டு நல்ல துணிமணி கட்டிட்டு ஊராக சுத்தத்துக்கான உனக்கு ராஜயோகம் வைக்கல. இதுக்கு தான் ஆசான் சொல்லுவேன். இப்போ நாங்கள் படிச்சிருக்கோம், நாங்கள் என்ன செய்கிறோம், அந்த வாய்ப்பு நடத்தியிருக்கோம். ராஜயோகம் எங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியாது. ராஜயோகத்தை ஆசான் ஞானப்படுத்தி நடத்தி கொடுத்துட்டான். நடத்தி கொடுத்ததுக்கப்புறம் ஆசான் என்ன செய்தார், அகத்தீஸ்வரர் இன்று முதல் காவி கட்டுனார். கட்டு, நீ ஒன்று தோஷம் இல்லை, நீ காவி கட்டிட்டால் உனக்கு காமதேகம் அட்டு விட்டதுன்னு அர்த்தம். நீ எதையும் கண்டு மயங்க மாட்டேன்னு தெரியும். என் தலைவன் வாசி நடத்தி கொடுத்துருக்கான், ராஜயோகம் நடத்தி கொடுத்துருக்கான். உனக்கு விகாரம் மட்டும் தேகம் வரப்போகுது, பொருளாதாரத்தை கண்டு மயங்க மாட்டேன், ஜாதி வெறி மத வெறி இருக்காது, யான் என்ற கருவம் இருக்காது, நீ யாரையும் அழிச்சிட மாட்டேன். ஆகவே உனக்கு காவியோட தரன்னு சொல்லிவிடுவோம். அப்போ நாங்கள் என்ன செய்யணும், அதை சொல்லி மக்களுக்கு சொல்லி தெளிவுபடுத்தணும். நாங்கள் இல்லைன்னு சொன்னால் எங்களுக்கு தோஷம் வரும். அது இப்படியெல்லாம் உங்களுக்கு பேசுகிறது உங்களுக்கு கவர்ச்சியாக இருக்காது. நான் கவர்ச்சிக்காக பேசவில்லைங்க. இப்போ நான் வந்தது தலைவன் கட்டளை, எனக்கு பேசணும், மக்களுக்கு சொல்லி தெளிவுபடுத்த வேண்டிய கடமை இருக்குது எனக்கு. ஆக நீங்கள் என்னோட பேச்சில் அழகு பார்க்கணும், நடை சரியில்லை, சுத்த தமிழ் பேசலை அப்படின்னு சொன்னால் நாங்கள் பொறுப்பு இல்லை, என் கடமை எதுவும் சொல்லிகிட்டு இருக்கிறேன். ஆக மனித வர்க்கம் அடையக்கூடிய லட்சியமாகிய அந்த ஆன்ம லாபத்தை அடைவதற்கு நாங்கள் எனக்கு ஆசா ஞான பண்டிதனும் அகத்தீசனுக்கு வகுத்து தந்தது போல் உங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கிறேன். பெண்களுக்கு சொல்கிறேன், ஆண்களுக்கு சொல்கிறேன், வியாபாரிக்கு சொல்கிறேன், துறவிகளுக்கு சொல்லியிருக்கேன், பக்தர்களுக்கு சொல்லியிருக்கிறோம். சொல்ல வேண்டிய கடமை இருக்குது, சொல்லிகிட்டு இருக்கிறோம். விரும்புகிறவர்கள் கேட்கலாம், விரும்பாத பற்றி அவசியம் இல்லை. ஆக இந்த மாதிரி ஒரு துறை இருக்குது. அப்போ இது மாதிரி துறை வரும்போது பற்றற்ற கண்ணே பரப்ப இருக்கும். முத கவி என்ன செஞ்சான், எதுமேதும் எந்த காரணத்தை மட்டும் பட்டு வைக்காதே, பட்டு வச்சா அதன் காரணமாக உனக்கு துன்பம் வரும். யாதனி நீங்கியான், எந்த பொருள் மீதும் எந்த வகையான பட்டு வைத்தால் அது நீங்கினான், நோதல் அதன் இல்லைன்னு சொல்லுவான். அடுத்து பற்றற்ற கண்ணே பரப்ப இருக்கும் மற்றும் நிலையாமை காடப்படணும். இது ஒரு கவி. பற்றி விடா இடும்பைகள் பற்றினை பற்றி விடாதவர்க்குன்னா அது ஒரு பாட்டு. பற்றற்ற கண்ணே பரப்ப இருக்கும். பற்றுனா தான் நம்ம சொல்லிட்டே ஐயா, மண்ணை நான் விரும்பவில்லை, நியாயமே. பெண்ணை விரும்பவில்லை, நியாயமே. பொருளை விரும்பவில்லை, நியாயமே. உன்னை பற்றி இருக்கிற காமதேகம், அதை ஒன்று வெல்ல முடியுமா? நீ அதை விடாமல் நீ என்ன செய்வே? பற்றற்ற கண்ணே பரப்பு இருக்கும் மற்றும் நிலையாமை காணப்படும். நீ இந்த தேக பந்தம் நீங்காமல் நீ பற்றற்று போய் எதுக்காகும்? நீ சுடுகாட்டு மண்டமும் ஒன்றுன்னா ஒரே விரும்பலை, நீ என்ன மனுஷனா? இதெல்லாம் விரும்பலை, உலக மக்கள் நீங்கள் தேவையில்லைன்னு சொல்லிட்டேன். பிறவி வந்துடுமே, பிறவி காரணம் உடம்பு தானே. உடம்பை விளக்க உபாயம் தெரியணுமில்லவா? உடம்பு இருக்க விகாரத்தை தணிக்க தெரியணுமில்லவா? விகாரத்தை எப்படி நீக்க தெரியணுமில்லவா? இல்லாமல் என்னாகும்? பற்றற்ற கண்ணே பிறப்பு இருக்கும். அந்த மாதிரி இந்த காமதேகம் நீங்கினால் அன்றி நிச்சயம் ஒருவனுக்கு பிறவி வரும். அது கடுகு இருந்தாலும் சரி, இவ்வளோ பெரிய தேகத்தில் ஒரு கடுகு திரி காம விகாரம் தான் சரி, மீண்டும் பிறவி வரும். அழுக்கு இருந்தால் அந்த பக்கத்தே வரமாட்டாங்க, அந்த பக்கத்துக்கு திரும்பவே வரமாட்டாங்க. சிறிது இலக்கு கண்டாலும் விலகி போனார் காரசித்தர். உடம்புல சிறு கடுகு திணி காம விகாரம் இருந்தாலும் மீண்டும் பிறவி வரும், உழைச்சே போடுவான். அவன் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, கொண்டு போய் நரகத்தை போட்டு. பற்றற்ற கண்ணே பிறப்பிற்கும் மற்றும் நிலையாமை காணப்படும்னா மீண்டும் பிறவி வந்துடுனா. அப்போ பற்று என்பது உலகப்பட்டை விடலாம், புறப்பட்டெல்லாம் விட்டுடலாம். தேகப்பட்டு நிற்குதே, உன்னை வஞ்சிக்குமே, கடைசி எவ்வளோ உன்னை நரகத்தை தள்ளப்பா. இந்த உடம்பு எதுக்குன்னு நினைக்கிறேன்? புரிந்து கொண்டவன் அறிந்து கொண்டவனுக்கு காமதேனு, புரிந்து கொள்ளாத அறிந்து கொள்ளாதவனுக்கு காமதேகம்.
காமதேனா இருப்பது இந்த உடம்பு தான். கசடாக்குது, விகார கொடுமை தருது, பாவியாக்குறதும் உன் தேகம்தான். இதெல்லாம் நீக்க தெரிஞ்சுக்கணும். சரி, இப்போ இதை நான் தெரிஞ்சுக்கிட்டையா, தெரிஞ்சுக்கணும். எப்படியா தெரியவே? ஏன்னா ஏட்டில் வந்தால் உனக்கு வருமா? ஒன்றுமே சிம்ம படித்தா வந்துடுமா? வரவே வராது. தொடர்பு கொள்ளு. யாரிடம் தொடர்பு கொள்ளணும்? பட்டற்றவன். அவன் ஆசை. நீ தான் பட்டுட்டு இருக்கிறியே. நிலம் வேண்டாம்னா பொண்ணு வேண்டாங்கிற பொருள் வேண்டாம், இதுதான் பட்டுட்டியே. இந்த பற்று எல்லாரும் ஒழிக்கலாம். அது ஒரு பயிற்சி. பொருளை தொட மாட்டேன், அது ஒரு பழக்கம். பெண்ணை விரும்ப மாட்டேன், அது ஒரு வைராக்கியம். நிலம் எனக்கு வேண்டாம், அது ஒரு பயிற்சி. வேண்டாம், எது வேண்டாம், அது ஒரு பயிற்சி. அது ஒரு நல்ல பழக்கம் தான். ஆனால் விட வேண்டியது என்ன? பிறவிக்கு காரணமாக இருக்க இந்த காமதேகத்தை நீ விட வேண்டும் அல்லவா? யார் துணை வேண்டியதுக்கு? எவன் காமத்தை வென்றானோ அவன் ஆசை இல்லாமல் முடியுமோ? அதுக்கு என்ன உபாயம்? என்ன? சரி, ஒரு 20 நாள் பூஜை செஞ்சு அவனை விட்டு போமா? எந்த அளவுக்கு முன் செய்த வினை இருக்கோ, பாவம் இருக்கோ, அந்த அளவுக்கு மிகுதியாக காமம் இருக்கும். அதான் நீ புரிந்துக்கணும். விடாமல் பிச்சு திங்கும். உன்னை விடுமா? நீ ஒரு ஜான் ஏறின முளம் செதுக்கி விடும். ஜான் ஏற நினைப்பேன், முளம் கீழே தள்ளி விடும். ஒன்றும் செய்ய முடியாதது. அதிக பொல்லாத காம வெறியை பாவத்தின் சின்னம். பொல்லாத பொருள் வெறியே பாவத்தின் சின்னம். குடிய கோபமே பாவத்தின் சின்னம். மூர்க்கத்தனமே பாவத்தின் சின்னம். மற்ற மதியாமல் இருப்பதே பாவத்தின் சின்னம். தொண்டை மதியாமல் இருப்பதே பாவத்தின் சின்னம். நான் தான் கற்றவன், மற்றவனை அறிவில்லாதவன் நினைத்தாலே பாவத்தின் சின்னம். எல்லோரும் கற்றவர்களே, எல்லோரும் ஆசான் பிள்ளைகளே, எல்லாம் கடவுள் பிள்ளைகள், வித்தியாசம் இல்லைப்பா என்று எண்ணுகின்ற பக்குவம் வராவிட்டால் அது பாவம். பக்குவம் வர வேண்டுமா அவனுக்கு? ஆக பொல்லாத காமி வெறி, பொல்லாத கோபம், பொல்லாத மூர்க்கத்தனம், பொல்லாத பொருள் வெறி, கொடுமையான ஆள், பேசுவதெல்லாம் பெருமானம் புண்பட பேசுதல், இதெல்லாம் இனிமையாக பேசவே மாட்டான். பாவம் உள்ளவன் என்ன செய்வான்? இனிமையாக பேச மாட்டான். எப்படியாவது பிறர் மனசை புண்படுத்தியே பேசுவான். அது அவனுக்கே தெரியாது. ஏன் இந்த வினை வந்ததுன்னா, இவ்வளோ பெரிய ஆள் ஏன் பிறர் மனசை புண்படுத்த பேசுகிறான்னா, முன் செய்த பாவம். நல்லோரை இகழ்ந்து பேசியதால் இந்த வினை சூழ்ந்திருக்கு அவனுக்கு. பண்புள்ள மக்களை இகழ்ந்து பேசியதால் பிற மனசை புண்படுவே பேசுவான், இனிமையாக பேச மாட்டான். சரி, இனிமையாக பேசுகிறான், சரி அது மகிழ்ச்சி தான், இனிமையாக பேசுகிறான். வஞ்சனை இருக்குமே பேச்சில். ஏன் அவனுக்கு வஞ்சனை வந்ததுன்னா, பொருள் வெறியனா இருக்கான் அல்லவா? அவன் இனிமையாக பேசுகிறான்னா, பொருளுக்காக இனிமையாக பேசுகிறான். அது ஒரு பெண்ணை கெடுக்கிறதுக்காக இனிமையாக பேசுகிறான். அது ஒரு சில பேர்த்த நட்பை வளைச்சி போட்டு அவன் மூலமாக பொருளாதாரத்தை விரும்புகிறான், இனிமையாக பேசுகிறான். வஞ்சனையற்ற இன்சொற்கள், பெரிய விஷயம் இது. வஞ்சனையற்ற இன்சொற்கள், வஞ்சனையற்ற காமமற்ற இன்சொற்கள், உயர்ந்த எண்ணங்கள், நல்ல மனசு. இப்படிப்பட்ட உயர்ந்த எண்ணங்கள் நல்ல மனசு வருவதற்கு வேறு வழியே இல்லை. என்னதான் நீ பாடுபட வேண்டும், பாடுபட்டு வைக்கலாம். இந்த வாய்ப்பு இல்லையா? நீ சொல்கிறது மாதிரி காமத்தேக நீங்களே ஐயா, கோபம் நீங்களே ஐயா, பொருள்வெறி பாசபந்தம் விட்டு நீங்களையே, நான் என்ன ஐயா செய்வேன்? பிள்ளைகளே, ஆசான் ஞானப்படும் சொல்லுவான், பிள்ளைகளே பயப்படாத, நீ பாடுபட்டு வை. இந்த ஜென்மத்தை பாடப்பட்டா அடுத்த ஜென்மத்துக்கு உனக்கு வரும் ஐயா என்று ஞானிகள் சொல்வார். எப்போ இப்படி எல்லாம் இருக்கு, பற்றற்ற கண்ணே பிறப்பு இருக்கும், மற்றும் நிலையாமை காணப்படும். இது ஒரு பெரிய வார்த்தை. சரியா, இவ்வளோ பெரிய ஒரு வாய்ப்பு. பற்றி விடா இடும்பைகள், துன்பம் பிடிச்சிக்கிட்டு விடாதுன்னா, பற்றி விடாதவருக்கு தேக நலியும், யோகிகளுக்கு தேக நலியும். இவன் என்ன நினைக்கணும்? எப்பாவது சாப்பிட்றது தான், சாவது தான். பட்டி கிடந்து செத்தான். ஆசான் சொல்லிட்டார், நீ காலையில் 4 பழம் சாத்திக்கு 4 பழம் சாப்பிடணும், பட்டி கிடக்கணும்னா ஏற்றுக்கொள்கிறேன். கோதுமை கஞ்சி ஒரு நேரம் தான் சாப்பிடணும், ஏற்றுக்கொள்கிறேன். எதை செய்தாலும் நான் ஏற்றுக்கொள்வேன். என்றோ ஒரு நாள் சாகத்தான் போகிறேன், இன்று செத்தாலும் சரி நீ சொன்னது கடைப்பிடிப்பேன் என்று உறுதி இருக்க வேண்டும். ஆக இந்த மாதிரி ஒரு உடம்பு, ஒரு வைராக்கியம் இருக்க வேண்டும். சரி, இந்த வைராக்கியம் எப்போ வரும்னா, திருவுள் துணை இல்லாமல் ஒருவனுக்கு வைராக்கியம் வராது. திருவுள் துணை இல்லாமல் உடம்பை பற்றி அறிய முடியாது, உயிரை பற்றி அறிய முடியாது, மனசை பற்றி அறிய முடியாது, உலகத்தை பற்றியே அறிந்து கொள்ள முடியாது. திருவுருளே நமக்கு அறிவாக இருக்குது, உலகமாக இருக்குது. அப்போ உலகத்தை பற்றி புரிந்து இதெல்லாம் செய்கிறோம். பற்றி விடா இடும்பைகள், பற்றி விடாதவருக்கு காமதேக நீங்கள் அமல் உனக்கு துன்பம் தீர்வே தீராது. இவ்வளோ பெரிய விஷயத்தை என்னையா எங்களால் எப்படியா கண்டுபிடிக்க முடியும்? நீ நிலத்தை விட சொன்னேன் வேண்டான்னு சொல்லிட்டேன், பெண்ணை விட சொன்னேன் விட்டுட்டு வந்துட்டேன், பொருளாதாரத்தை வேணான்னு சொன்னேன் விட்டுட்டு வந்துட்டேன். வெல்ல முடியலையா ஐயா இந்த விகாரத்தை? உணவு கொடுத்தா காமம், பட்னி போட்டா சாவு. உணவு கொடுத்தா காமம், பட்னி போட்டா சாவு. என்னையா செய்வேன்னா, பெரியவனை கேட்டுக்க, உலகத்துக்கே தலைவன் ஆசான் ஞான பண்டிதன் எல்லாம் ராமலிங்க சாமி எல்லாம் உலகத்துக்கு அத்தனை பேரும் காமத்தை வென்றவர்கள் தான் ஞானிகள். எல்லாம் யாருமே இந்த சிறிதுக்கு கடுகு திணி உடம்புல காமம் வந்தாலும் மீண்டும் மரணம் வந்துடும் நமக்கு. அப்போ என்ன செய்வான்? காமத்தேக நீங்கள் கவம் அட்டுச்சு,
கவம் அற்று போக போக இடையூறு இல்லை. வஞ்சிக்கு பற்றி காவம், அது கவம். காமம் இருக்கவர்களே காமம் இருக்கும். கவம் அற்று போச்சு, காமம் அற்று போனால் காமம் அற்று போச்சுன்னு அர்த்தம். அது வரலும் போராடிக்கிட்டே இருக்க வேண்டும். போராடி 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 பெற வேண்டும். ஆக இது துறையில் வருகின்றவன் எப்படியா இருக்குன்னா, வீண் ஆரவாரம் செய்யக்கூடாது. புத்தகம் படிக்கணும். காலையில் 5 நிமிஷம் அருள்பாவோ திருவாசகத்தை படிக்க வேணும். 10 நிமிஷம் படிக்கணும். உடனே தியானம் செய்யணும். பேப்பர் 10 நிமிஷம் படிக்கணும். உலகத்தையும் தெரிஞ்சு கொள்ளணும். அரை மணி நேரம் பேப்பர் படிக்கணும். மனைவி மக்கள்கிட்ட பேசணும். தேவையில்லாமல் பேசக்கூடாது. வம்பு வழக்கிட்ட போய் மாட்டிக்கூடாது. புலால் உண்ணுதல், மது அருந்துதல், வீண் ஆரவாரம் பேச வேண்டிய தொடர்பு வைத்துக் கொள்ளுதல், இது ஆகவே ஆகாது. இப்படி ஒவ்வொரு நாளாக இருந்து ஞானிகளை விசாரித்து ஞானிகள் பூஜை செய்து விசாரிச்சுக்கிட்டே நீண்ட பயணம். அது 30 வருஷம் ஆகலாம், 20 வருஷம் ஆகலாம், 10 வருஷம் வேலை கேட்ட மாதிரி இப்படி நீண்ட பயணமாக போய்கிட்டே இருந்து அங்கே போயிடலாம். எங்கே போகலாம்? இனி பிறவாத இடத்துக்கு போகலாம். இந்த பிறவாமைக்குரிய மார்க்கம் அடையும் வரையில் போராடிக்கிட்டே இருக்கணும். வள்ளுவன் சொல்லுவான், சரியா எனக்கு என்னால் முடியலையே, எது பற்று, எதனால பிறவி வருது, எந்த காரணத்தினால பிறவி வருதுன்னு தெரியலையேண்ணா. உனக்கு தெரியாது. யார் ஒருத்தன் பட்டுட்டு இருக்கிறானோ அவனுடைய திருவடி பற்றி கொள்ளுனா. அது யாருன்னா பற்றுக. யார? பட்டற்றவன். பட்டற்றவன் யாருன்னு கேட்டான்? காமமற்றவன். பட்டற்றவன் யாருன்னு கேட்டான்? பொருள் வெறி அற்றவன். பட்டற்றவன் யாருன்னு கேட்டான்? கோபத்தை வென்றவன். பட்டற்றவன் யாருன்னு கேட்டான்? பொறாமை வென்றவன். பட்டற்றவன் யாருன்னு கேட்டான்? தன்னை அறிந்தவன். பட்டற்றவன் யாருன்னு கேட்டான்? தலைவன் அறிந்தவன். முற்றும் தெரிந்த முனிவர்கள், பெரும்பெரும் ஞானிகள், திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், பதஞ்சலி, அருணகிரி, ராமலிங்க சாமி, மாணிக்கவாசகன், புதுபெரும் ஞானிகள் இருக்கிறார்கள். யானை அழைத்து அடியன் பட்டற்று போக வேண்டும், அதுக்கு நீதான் எனக்கு அருள் செய்ய வேண்டும், அடியன் தன்னடக்க வேண்டும், சாந்தம் வேண்டும், திருவடி பூஜை செய்து ஆசி பெற வேண்டும், அதுக்கு நீ எனக்கு அருள் செய்ய வேண்டும், உன் திருவடி பற்றி பூஜை செய்வதற்கு எனக்கு அறிவோ அருகதே இல்லை, எனக்கு நீதான் எனக்கு அருளை தர வேண்டும், உன் ஆசி பெற வேண்டும், உன் ஆசி பெற்றால் என்று எனக்கு ஜென்மத்தை கடைத்தேற்ற முடியாது, நீதான் எனக்கு அருள் செய்ய வேண்டும், கருணை நிறைந்த அப்படி சொல்லணும். இப்போ வர்ணிக்கணும். அமுதே, அமுத பெருக்கே, ஆறா அமுதே, அன்பின் வடிவமே, அளவிலா சித்தியே, கருணை கடலே, வாய்மையே, தூய்மையே, தயாபரனே, தேவாதி தேவா, திவ்யகுண சாந்தனே, வள்ளலே, என் தாயே என்று அழைக்கணும். யாரை அழைக்கணும்? சோத்துராமனை அழைக்கக்கூடாது. முற்று பெற்ற முனிவனை அழைத்துப்பார். கரும்பே, கற்கண்டே, கனியே, கனிதனர் கனியே, கனிரசமே, கற்பூர திவ்யமே, ஒளிவழக்கே, ஞான திவ்யமே, மெஞ்ஞான போதமே, என் தாயே, என் தந்தையே, என்னை ஏற்று அருள்சி என்று கேட்டு பார்க்கணும். யாரு கேட்கணும்? ஆசா ஞானபண்டிதனை கேட்கலாம், ராமலிங்க சாமி கேட்கலாம், மாணிக்கவாசனை கேட்கலாம், வள்ளுவனை கேட்கலாம், அகத்தீசனை கேட்கலாம். போட்டத்தக்கக்கூடியவன் அகத்தீசன். உலகத்தை எல்லாரும் அகத்தீசன் பூஜை செய்யாமல் கடுவார். அகத்தீசனை கேட்டுப்பார். நீங்களாம் பெரியோர் ஐயா, எத்தனையோ பாவிகள் ஐயா உன் ஆசி பெற்றிருக்கிறான், எத்தனையோ பாவிகள் ஐயா அவன் பாவத்தை நீக்கி உன் நோய் போட்டு சித்தி பெற்றிருக்கிறான், எல்லோரும் மரணமெல்லாம் பெருவாள் பெற்றிருக்கானே, நான் பாவிக்கு தலைவன் தானே, நானே பஞ்சமா பாவியாச்சே, கொடுமையார பாவி, நாயின் கேடாடவன், எனக்கு அருள் செய்ய வேண்டும், உன் நாமத்தை சொல்வதற்கு வாய்ப்பு தந்து விட்டாய், நான் புண்ணியம் செய்து விட்டேன், உன் நாமத்தை சொல்லவே எனக்கு யோக்கியதை இல்லாதவன், உன் நாமத்தை சொல்லுகின்ற வாய்ப்பு கிடைத்து விட்டது, இனி நான் தப்பித்துக் கொள்வேன், மீண்டும் மீண்டும் உன் திருவடியை பற்றி திருவடியை பூஜித்து உன் நாமத்தை சொல்லி ஜென்மத்தை கிடைத்தட்டு எனக்கு அருள் செய்ய வேண்டும் தாயே என்று அழைத்துப்பார். அதல்லவா பற்றுக பற்றான். அப்பற்றை நீ பற்றுக பற்றி விடற்கு. எந்த பற்று விடற்கு? தேக பந்தம் நீங்குவதற்கு. அவர்கள் மலமாகி அற்றவர்கள், மனமாகி அற்றவர்கள், பத்தபாசம் அற்றவர்கள் ஞானிகள் எல்லாம். அவரை வணங்கி கிடைத்திருக்கிற மாண்டு பெரிய கிடைத்திருக்க அகத்திய சன்மாசம் கிடைத்திருக்கு. சின்ன விஷயம் இல்லை. அகத்திய சன்மாசம் சார்ந்திருப்பது புண்ணியவாங்க சார்ந்திருக்க முடியும். பல ஜென்மத்தில் புண்ணியம் செய்யாமல் இந்த இடத்து மண்ணுக்கு வர முடியாது. ஏனென்றால் அவ்வளோ புண்ணியவான்கள், அத்தனை பேரும் ஞானிகள் தங்குகின்ற இடம். புண்ணிய செய்த மக்கள் வந்திருக்கிறார்கள். நாளை காலை 5 மணிக்கு 5:30 மணிக்கு எந்திரிக்க வேண்டும். காலை 5 மணிக்கு எந்திரிச்சு காலை கடையை முடித்துட்டு 6 மணிக்கே இங்கே வந்து திருவிளக்கை ஏற்றி வைத்து அகத்தியசே சொல்கிறார், அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணுன்னு சொல்லியிருக்கார். இடையில எந்த வார்த்தையும் இருக்கக்கூடாது. ஒரு நிமிடம் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி சொல்லிக்கிட்டே இருக்கணும். 1 நிமிஷத்துக்கு சொல்லிட்டு ராமலிங்க தேவாய நம என்று சொல்ல வேண்டும். காலையில் 1 நிமிஷம் நண்பர்கள் ஆண்களும் பெண்களும் கூட வேண்டும். இங்கே கூடி உட்காந்து அந்த அரிய மந்திரம், பெரிய மந்திரம், ராமலிங்க சாமி சொன்ன அந்த மந்திரத்தை ஆசான் அகத்தியத்தை சொல்லியிருக்கிறார். நாம் சொல்லணும். அதுக்கப்புறம் தன் கடமையை செய்யலாம். இப்போ இது மாதிரி வாய்ப்பு இப்போ டிவியெல்லாம் 10 மணிக்கு மேலே யாரும் பார்க்கக்கூடாது. பார்க்குறான்னு அவங்க வேணப்ப சொல்கிற மாதிரி கட்டாயப்படுத்தலை. 10 மணிக்கு பார்க்க நல்லது, உனக்கு நல்லதுப்பா, அதோடு விட்டுருவான். நீ பார்க்கக்கூடாதுன்னு சொல்ல மாட்டான். அதிகாலை 5:30 மணிக்கு எந்திரிச்சா நல்லது, எந்திரிச்சாவன்னு சொல்ல மாட்டான். எந்திரிச்சாவன்னு சொன்னாக்க வினைப்பையன். அது அவன் வினைப்பையன். 2 மணி வரலும் டிவி பார்க்குறான், விடிஞ்சு 8 மணி வரலும் தூங்குறான். அவன் வினைப்பையன், அவனுடைய வினைப்பையனை அப்படி இருக்கான். நாம மாற்றம் 5:30 மணிக்கு வந்து நல்லதுப்பா, 6 மணிக்கு இங்கே கேட்டால் அவன் நல்லதுன்னு சொல்லுவான். கட்டாயப்படுத்தாத அவனை. அவன் விஷயம் தூங்கட்டும், 2 மணி டிவி பார்க்கட்டும், ஏதோ வேணாலும் செய்யட்டும். கட்டாயப்படுத்த வேலை இங்கே இல்லை. நல்வனை இருந்தால் தேறிக்கிட்டான். வந்திருக்க இடம் பெரிய இடம், ஜென்மத்தை கிடைத்திருக்கு, வாய்ப்புள்ள இடம் கிடைத்திருக்கு.
இந்த வாய்ப்பை பயன்படுத்தி ஜென்மத்தை கிடைத்தட்டும், கட்டாயப்படுத்தாத, இஷ்டத்தை தூங்குன்னு விட்டுருவோம். ஆக தொண்டர்கள் நாளைக்கு காலையில் இங்கே வருவாங்க, அவங்க வழிபாடு செய்வாங்க. வேறு எந்த நாமமும் சொல்லக்கூடாது. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கன்னு தான் சொல்லணும். வேறு எந்த நாமத்துக்கு இடமில்லை. ஒரு நிமிஷம் அதான் சொல்லணும். கடைசியில் அருட்பெருஞ்சோதி ராமலிங்க சாமிகளே உன் திருவடிகள் ராமலிங்க சாமி திருவடிகள் போன்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிச்சிடும். நாளைக்கு இதான் நடக்கணும். வேறு எந்த வார்த்தையும் இருக்கக்கூடாது, எதையும் சொல்லவும் கூடாது. சொல்வது நல்லதில்லை, பெரியவங்க கட்டளை. ஆக இப்படி ஒவ்வொரு நாளும் நாளுக்கு நாள் பூஜை செய்து ஜென்மத்தை கடைத்திட்டு ஜென்மத்தை கடைத்திட்டுவது என்பது சின்ன விஷயம் அல்ல. நல்வினை இருந்தால் ராமலிங்க சாமிகளுக்கு முன்சே நல்வினை இருந்தது. எந்த விதமான பழக்க தோஷம் இல்லை. அவருக்கு விரைவாக முன்னேறினார். நம்ம முன்செய்த பாவம் இருக்குது, காலதாமதம் ஆகுது, ஆவதனால குற்றம் இல்லை. ஜென்மத்தை கடைத்திடணும்னு சொல்லி நான் எப்போதும் திருக்குறளுக்கு பூர்ணமாக விளக்கம் சொல்ல மாட்டேன். என்ன காரணம் அதை வச்சுக்கோ, அது ஒரு மூலகாரணம் வச்சுக்குவோம். தொடர்புனா அது ஒரு 4 கவி எடுத்துக்குவோம். அதுக்குரிய காரணத்தை சொல்லிகிட்டே வருவோம். அது மாதிரி ஒவ்வொரு அதிகாரத்துலையும் முழுசாக இப்போ வெகலாமின்னா எல்லா கவியும் சொல்லிகிட்டு இருக்க மாட்டோம். அதுக்காக சாரத்தை பேசிட்டு போவோம். ஆகவே இது நேர வரையிலும் என் அனுபவத்தை சொல்லியிருக்கிறேன். என் அனுபவத்தை நான் எப்படி பூஜை செய்திருக்கேன், என்ன நான் செய்திருக்கிறோம் என்ற நிறைய கொனைக்கொடு உள்ளவன். நான் ரொம்ப கொடுமையான கோபம், வெளியே தெரியாத கோபம் இருக்கணும். அதுக்கு நான் செய்த பாவம், நான் செய்த பாவமே கொடுமையான கோபம், கொடுமையான நல்லவனோட இருந்தேன். இப்போ தான் திருவள்ளுவர் துணை கொண்டு கொடுமை நீங்கிடுது. இப்போ முன்னே என்ன செய்வோம், யாரையாட்டி பேசணும், அயோக்கியத்தனம் செய்கிறான் அப்படின்னு கோபம், கொடுமையான எண்ணம் இருக்கும். கொடுமையெல்லாம் ஒழிஞ்சு போச்சு. கொடுமைக்காரன் என்று விட்டு போயிட்டான். நான் செய்த பாவம் வன்மனம், கொடிய மனம் இருந்தது. நான் செய்த பாவம் முன்கோபம் வரும் எனக்கு. நான் செய்த கொடிய பாவம் பொல்லாத காமதேகமாக இருந்தது. எல்லாம் வீழ்ந்து போயிட்டான். காமம் ஒழிந்தது, கோபம் ஒழிந்தது, வன்மனம் ஒழிந்தது, ஜாதி வரி ஒழிந்தது, மதவெறி ஒழிந்தது, பொருள்பட்டு நீங்கியது, விகாரமற்றது. எல்லாம் திருவருள் என்று எண்ணுகின்ற பக்குவம் தலைவன் தந்திருக்கிறான் 25-30 வருஷத்துக்கு பிறகு. சரி, எனக்கு ஏன்னா நான் செய்த புண்ணியம் அவ்வளோதான். என் முன்னே இந்த வாய்ப்பு வரலாம் இல்லவா? முன் செய்த பாவம் மிகுதியாக இருந்தது. அடாவது எண்ணங்கள், கொடுமையான பேச்சு, பிறர் மனசை புண்படுத்தி பேசுவது, யான் என்று கர்வம், மற்ற மதியாமை இருத்தல், இப்படி நல்ல மனமோது தொண்டு செய்வனே இகழ்ந்து பேசுவோம். தொண்டு செய்வனே இகழ்ந்து பேசி அவனை மனசை புண்படுத்துவேன். இதான் முன் செய்த பாவங்கள். அந்த எண்ணமெல்லாம் இப்போ ஒடிஞ்சு தூளாக போச்சு. அநியாயமாக ஒழிஞ்சு போச்சா. எனக்கு எதிரியெல்லாம் ஒழிஞ்சு போயிட்டான். என்னை பிடிச்ச சனியை ஒழிஞ்சு போச்சு. என்னை பிடிச்சி கொடுமையான கொடிய பாவி என்னை விட்டு நீங்கி விட்டான். எப்போது? திருவள்ளுவர் துணை கொண்டதனால். ஞானிகளை வணங்கியிருக்கிறேன். பெரிய பெரிய மகானுக்கு இப்படி தான் கேட்டிருக்கேன். தேனே தெளிவே தகட்டாத தெல்லமுதே தீஞ்சுவை பாகுவே என்னை காப்பாற்றுங்கள், நான் என் பாவி தான், என்னை ஏற்று அருள் செய்யணும்னு சொல்லி விழுந்து வணங்கியிருக்கிறேன். நாமத்தை சொல்லியிருக்கிறேன், உருகி தியானம் செய்திருக்கிறேன். பிறகுதான் என் எதிரியெல்லாம் ஒழிந்து விட்டான். இன்னும் இருக்கான், கொஞ்சம் இருக்கான். அது இன்னும் 2 வருஷம் 3 வருஷமான ஒழிஞ்சு போடும். ஆகவே இந்த அனுபவத்தை சொல்லியிருக்கிறேன். இந்த அனுபவம் தங்களுக்கு பிடித்திருக்கலாம், பிடிக்காமல் இருக்கலாம், அது எனக்கு தெரியாது. யாரையும் கட்டாயப்படுத்த விரும்பலை, யாரையும் கட்டாயப்படுத்துவதின் நோக்கம் இல்லை. இப்படி எந்த நல்லது, இப்படி எந்த தெளிவடையலாம் என்று சொல்லியிருக்கிறோம். ஆகவே முதுபெரும் ஆசான் வள்ளுவனாவை அமைத்த அந்த துறவுக்கு ஏதோ என்னோட பிள்ளைகளுக்கு பற்றி பேசியிருக்கிறேன். குறை இருக்க தான் செய்யும். கற்று வந்த பெரியவர்களும் தாய்மார்களும் பொறுத்து கொள்ள வேண்டும் என்று திருவுடி வணங்கி முடிக்கிறேன். வணக்கம்.